அனைவருக்கும் வணக்கம். உங்கள் கிருஷப் அகாடமிலேருந்து வினிதா. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 50 டேஸ் ரிவிஷனில் 10th ஜாகிரஃபியில் லெசன் 3, 4, 5 தான் பார்க்க போகிறோம். டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு 50 கொஷின்ஸ் இருக்குது. என்னென்ன லெசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேளாண்மை கூறுகள், வளங்கள் மற்றும் தொழிலகங்கள், இந்தியா, மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம். ஓகேங்களா? டோட்டலாக வந்து 50 கொஷின்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணிடலாங்களா? பாருங்கள், ஃபஸ்ட்டு பொறுத்துக. புரட்சி ரிலேட்டடானது தங்க நூலிலை புரட்சி, வெள்ளி இலை புரட்சி, வெள்ளி புரட்சி, பொன் புரட்சி, மஞ்சள் புரட்சி. ரொம்ப முக்கியமானது. நம்ம எக்கனாமிக்ஸில் கூட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் பார்த்தோம் பார்த்தீங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். அடிக்கடி நம்ம பார்த்துருப்போம். கடைசி போகும்பொழுது அதை ரிவைஸ் பண்ணிட்டு போகணும். ஓகேங்களா? ஆன்சர் என்னங்க வரும்? ஆப்ஷன் ஏ வருமா? என்னென்னங்க வரும்? தங்க நூலிலை புரட்சி அப்படின்னா எதுங்க வரும்? சணல் வரும். வெள்ளி இலை புரட்சி அப்படின்னா பருத்தி வரும். வெள்ளி புரட்சி அப்படின்னா உங்களுக்கு எது வரும்? முட்டை மற்றும் கோழிகள், அதனுடைய உற்பத்தி ரிலேட்டடாக வரும். பொன் புரட்சி அப்படின்னா உங்களுக்கு எது வரும்? பழங்கள், தேன். நம்ம பார்த்தோம் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் கூட அந்த தேன்ஸ் ரிலேட்டடாக கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா? நீல பொருளாதாரம் கொடுத்துட்டு மீன்கள் உற்பத்தின்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த என்ன சொல்லலாம் அப்படின்னா, அந்த தவறான ஆன்சரில் தேன் உற்பத்தி ரிலேட்டடாக கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா? அப்போ தேன் உற்பத்தி எதில் வந்துடும் அப்படின்னா உங்களுக்கு பொன் புரட்சியில் வந்துடும். மஞ்சள் புரட்சி பார்த்தீங்கன்னா எண்ணெய் வித்துகள். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பாக்ஸ் ஒரு டைம் போகும் பொழுது நீங்கள் 10th இருக்கிறதும் 12th இருக்கிறதும் 11th இருக்கிறதும் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஓகேங்களா? சாதாரண தானே, சிலதெல்லாம் ஈஸியாக இருக்கும். இந்த வெள்ளி இலை புரட்சியெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா நம்ம வந்து ஈஸியாக ரெகுலராக பார்த்துட்டு இருக்கக்கூடிய கொஷினை நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாங்களா? இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது? நாக்பூர், கொல்கத்தா, ஹைதராபாத், புதுடெல்லி. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனம். ஆன்சர் என்னங்க வரும்? இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கட்டாவில் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் மற்றதுக்கெலாம் நம்ம பார்க்கணும், நிறைய இருக்குது இதில். அந்த லெசனில் பார்த்தீங்க அப்படின்னா 4th லெசனில் உங்களுக்கு நிறைய கொடுத்துருப்பாங்க. இந்திய சுரங்க பணியகம், அதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் இருக்குது. இந்திய சுரங்க பணியகத்துடைய தலைமையிடமும், அடுத்தது மாங்கனிஸ் தாது நிறுவனத்துடைய தலைமையகமும் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்பூரில் தான் இருக்குது. அதற்கு பிறகு பாருங்கள், இந்திய நிலக்கரி நிறுவனத்துடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா கொல்கத்தாவில் இருக்குது. இந்திய நிலக்கரி நிறுவனத்துடைய தலைமையகம் எங்கே தான் இருக்குது? கொல்கத்தாவில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் தேசிய சணல் வாரியம் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய தலைமையிடம் அதுவும் எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. கொல்கத்தாவில் வந்து 3 நிறுவனங்கள் நம்ம பார்த்தது. இந்திய நிலவியல் கள ஆய்வு நிறுவனம் ஒன்று, தேசிய சணல் வாரியம் ஒன்று, இந்திய நிலக்கரி நிறுவனம் ஒன்று. ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனம், அது எங்கே இருக்குது? அதனுடைய தலைமையிடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா புதுடெல்லி. கெயில்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, GAIL, கெயில் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குன்னா புதுடெல்லியில் இருக்குது. இந்திய இயற்கை எரிவாயு நிறுவனத்துடைய தலைமையிடம் புதுடெல்லியில் இருக்குது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்திய அணுமின் சக்தி நிறுவனம், அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மும்பை. இந்திய அணுமின் சக்தி நிறுவனம் எங்கே இருக்குன்னா மும்பையில் இருக்குது. அதற்கு பிறகு மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனத்துடைய தலைமையகம் எங்கே இருக்குன்னா பெங்களூரில் இருக்குது. மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனத்துடைய தலைமையகம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில். அந்த நிறுவனம் 1983 ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே அதிகமாக பாருங்கள், நாக்பூர், கொல்கத்தா, புதுடெல்லி, மும்பை, பெங்களூர், இந்த 5 பிளேஸ் ரிலேட்டடாக தான் பார்த்துருக்கோம். இந்த நிறுவனத்தை எல்லாமே வந்து தனியாக எடுத்து எழுதி வச்சுட்டு படிச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது போகலாங்களா? 3வது கொஷின் பாருங்கள், 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாடு கீழ்கண்ட எந்த பிரிவில் இடம்பெற்றுள்ளது? மிதமான மக்கள் அடர்த்தி, குறைந்த மக்கள் அடர்த்தி, அதிக மக்கள் அடர்த்தி, மிக அதிக மக்கள் அடர்த்தி. 2013ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மக்கள் தொகை அடர்த்தின்னா அதனுடைய டெஃபினிஷன் என்னங்க? ஒரு சதுர கிலோமீட்டருக்கு
எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவோம். அப்போ 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோங்க? போன டைம் கூட குரூப் 4ல கேட்டிருந்தாங்க. 550 தான் வந்து நம்முடைய மக்கள் தொகை அடர்த்தின்னு நம்ம சொல்லலாம். புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த வேல்யூவை வச்சு தான் மிதமான மக்கள் தொகை அடர்த்தியா, குறைந்த மக்கள் அடர்த்தியா, அதிக மக்கள் அடர்த்தியா, மிக அதிக மக்கள் அடர்த்தியான்னு கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 150க்கு, அதாவது இந்த ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இவ்வளோ எண்ணிக்கைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? நம்மளது என்ன 550ன்னு சொல்கிறோம். அது சாரி 555, ஓகேங்களா? 555. அப்போ தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகை அடர்த்தி பார்த்திங்கன்னா 555ங்க, 550ன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. மக்கள் தொகை அடர்த்தி வந்து 150க்கு குறைவாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா மிக குறைந்த மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவோம். இதுவே 150 to 300 இருக்குன்னா குறைந்த மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவோம். 300 to 500 இருந்துச்சுன்னா அது மிதமான மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவோம். 500லேருந்து 1000 இருந்துச்சுன்னா அது அதிக மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவோம். 1000த்திற்கு அதிகம் அப்படின்னா மிக அதிகமான மக்கள் தொகை அடர்த்தின்னு சொல்லுவோம். மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், கேட்டுக்கோங்க. 150க்கும் குறைவாக இருந்துச்சுன்னா அது மிக குறைந்த மக்கள் அடர்த்தி. 150 to 300 இருந்துச்சுன்னா அது குறைந்த மக்கள் தொகை அடர்த்தி. 300லேருந்து 500 இருந்துச்சுன்னா அது மிதமான மக்கள் தொகை அடர்த்தி. 500லேருந்து 1000 இருந்துச்சுன்னா அது அதிக மக்கள் தொகை அடர்த்தி. 1000க்கு மேலே போயிடுச்சுன்னா அது மிக அதிக மக்கள் தொகை அடர்த்தி. அப்போ நாம் எங்கே இருக்கோம்? 555ல் இருக்கோம். 500லேருந்து 1000க்குள்ளே இருக்கிறோம். அப்போ 500லேருந்து 1000க்குள்ளே இருக்குது அப்படின்னா நம்ம அதிக மக்கள் தொகை அடர்த்தி பிரிவில் வருவோம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது. இந்த வேல்யூ கொடுத்துட்டு இப்போ கேரளா எங்கே இருக்குது, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்டை கூட அவங்க கேட்கலாம். புரிஞ்சுதுங்களா? அதிகமாக நம்ம தமிழ்நாடு அதிகமாக கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா அந்த வேல்யூ கூட கொடுத்துருப்பாங்க. இப்போ 150லேருந்து 300னா அது எந்த பிரிவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட கேட்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, 4வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. இந்தியாவில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் குறு விவசாயிகளாக உள்ளனர். இந்தியாவின் 2/3 பங்கு நிலப்பகுதியே பாசன வசதி பெற்றுள்ளது. இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? குறு விவசாயிகள்னா யாருங்க? நிலம் வந்து சிறிய நிலம் வச்சுருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? குறைவான அந்த ஏக்கர் கொண்ட நிலத்தை வச்சுருப்பாங்க. அவங்கள குறு விவசாயிகள்னு சொல்லுவோம். பாதிக்கு மேற்பட்டவர்கள் 67% பார்த்தீங்கன்னா அந்த 1 ஏக்கர் நிலம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். அந்தளவு நில உடைமைன்னு இருக்குது பார்த்தீங்களா? எல்லாத்துக்குமே வந்து பிரித்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்குன்னா பெரிய நில அளவு கொண்ட நிலம் அவங்களுக்கு இருக்கும். ஆனால் அதற்கப்புறம் அந்த நிலம் வந்து துண்டாடப்பட்டது. அதுதான் இன்னைக்கு அந்த விவசாயம் வீழ்ச்சிக்கு அதுவும் ஒரு காரணம் தான். நிலம் துண்டாடப்பட்டது, பிரித்து கொடுக்கப்பட்டது. ஏன்னா ஜென்ரேஷன் வர இப்போ ஒருத்தர் இருக்காருன்னா ஒரு பெரிய அளவில் நிலம் வச்சுருக்காருன்னா அவங்களுடைய ஜென்ரேஷனுக்கு அவங்க என்ன பண்ணி கொடுத்துருவாங்கன்னா பிரித்து கொடுப்பாங்க. அப்போ அந்த நிலம் என்ன ஆகும் அப்படின்னா துண்டாடப்படும். அப்படி அந்த துண்டாடப்படுறதுனால இன்னைக்கு பாருங்க குறு விவசாயிகள் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பாதிக்கு மேற்பட்டவர்கள் குறு விவசாயிகளாக தான் இருக்காங்க. அப்போ கரெக்டு தான். அதாவது பாருங்க, இந்தியாவின் 2/3 பங்கு நிலப்பகுதியே பாசன வசதி பெற்றுள்ளதுன்னா 1/3 பங்கு தான். மிகப்பெரிய டிராபேக் இன்னைக்கு இது என்னன்னா இதுதான். நமக்கு இப்போ பாசன வசதி அதிகமாக இல்லை, 1/3 பங்கு நிலப்பகுதி தான் பாசன வசதியே கிடைக்குது. அதுவும் ஒரு விவசாயி வீழ்ச்சிக்கு ஒரு காரணம்னு சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ நமக்கு என்னதுங்க, ஒன்று மட்டும்தான் சரி, ஆப்ஷன் ஏ. 5th கொஷின் பாருங்க. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. நால்கோ 1975 தொடங்கப்பட்டது. தாமிரத்தை துத்தநாகத்துடன் கலந்து வெண்கலம் உருவாக்கப்படுகிறது. அப்ராக் என்பது ஜிப்சத்தின் ஒரு வகையாகும். ஒரு கூற்று சரி, 2 கூற்றுகள் சரி, 3 கூற்றுகள் சரி, அனைத்தும் தவறு. ஆன்சர் என்னங்க வரும்? நேஷ்னல் அலுமினியம் கார்ப்பரேஷன், தேசிய அலுமினிய நிறுவனம் எப்பங்க தொடங்கப்பட்டிருக்கும்? 1981 தொடங்கப்பட்டிருக்கும். அப்போ இது தவறு. அடுத்தது, தாமிரத்தை துத்தநாகத்துடன் கலக்கும் போது என்னங்க உருவாகும்? வெண்கலம் உருவாகாது, பித்தளை தான் உருவாகும். ஓகேங்களா? தாமிரத்தை துத்தநாகத்துடன் கலந்து
பித்தளையை உருவாக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா தாமிரத்தை தகரத்துடன் கலந்தா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வெண்கலத்தை உருவாக்கலாம். அந்த 2 ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. தாமிரத்தை துத்தநாகத்துடன் கலக்கும்போது வெண்கலம் பித்தளை உருவாகும். அதே மாதிரி தாமிரத்தை தகரத்துடன் கலக்கும் பொழுது வெண்கலம் உருவாகும். இதை பார்த்துக்கோங்க. அப்போ இது தவறு. அப்ராக் என்பது ஜிப்சத்தின் ஒரு வகையா? தவறு. அப்ராக் அப்படிங்கிறது மைக்காவுடைய ஒரு வகை. ஓகேங்களா? மைக்காவுடைய ஒரு வகை. இது ஒரு தரமான வகை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ அனைத்தும் தவறு. ஆப்ஷன் டி. அடுத்தது 6வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. 2027 மேற்கொள்ள உள்ள கணக்கெடுப்பு 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆகும். தற்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையராக மிருதுஞ்சய் நாராயணன் உள்ளார். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டினுங்க, பார்த்துக்கோங்க. இது கரண்ட் அஃபேர்ஸில் வரக்கூடியது. இப்போ ரீசெண்டாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த மக்கள் தொகையை பற்றி ரொம்ப நாளாக பேசிகிட்டே வராங்க. ஓகேங்களா? அப்போ இது ரொம்ப முக்கியமானது. எது சரின்னு பாருங்கள். ஆன்சர் பார்த்தலாங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2011 மக்கள் கடைசியாக பார்த்தீங்க 10 வருடத்திற்கு ஒரு முறை என்ன பண்ணணும் அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தணும். ஆனால் 2011 தான் கடைசியாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியிருப்பாங்க. அது எத்தனையாவதுன்னு பார்த்தீங்கன்னா 15th சென்சஸ் தான். இனி 2021 நடத்தியிருக்கணும், ஆனால் நடத்தலை. அந்த கொரோனா அந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்தங்காட்டி நடத்தலை. அப்போ இப்போ என்ன 2027 ஏப்ரல் 1 நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ரீசன்ட் போன வாரத்தில் அனௌன்ஸ்மெண்ட் அதுதான். புரிஞ்சுதுங்களா? அப்போ உங்களுக்கு இந்த 2027 நடத்த போகிறோன்னு கேட்க மாட்டாங்க. ஏன்னா அது போன வாரம் தான் அதை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக நடத்தப்பட உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு எத்தனையாவதுன்னு உங்களை கேட்கலாம். புரிஞ்சுதுங்களா? அப்போ கடைசியாக 15வது. இனி நடத்துறது மேற்கொள்ள இருப்பது எத்தனையாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த பனி பிரதேசங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த பனி பிரதேசங்களில் மட்டும் 2026 அக்டோபர்லேயே ஸ்டார்ட் பண்ணிடுவோன்னு சொல்லியிருக்காங்க. மற்ற பகுதிகளுக்கெல்லாம் 2027 ஏப்ரல் 1 மக்கள் தொகையோடு சேர்த்து இந்த ஜாதி கணக்கெடுப்பு அதையும் எடுக்க போகிறத சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இதன் 16வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இது ரைட்டு தான். அடுத்தது தற்போது மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையராக யார் இருக்காங்க அப்படின்னா மிருதுஞ்சய் நாராயணன். இது கரெக்ட். இது கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரிலேட்டடாக நிறைய நியூஸ் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம். முன்னாடிலாம் போன மந்த், அதுக்கு முன்னாடி மந்த்லாம் அது ஒரு இஷ்யூவாகவே போச்சு. அப்படிங்கும் பொழுது இதை கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்போ என்னதுங்க நமக்கு 1, 2 ரெண்டுமே சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்தது பாருங்க 7வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. இந்தியாவின் முதன்மை மீன்பிடி மாநிலமாக கேரளா உள்ளது. மீன் உற்பத்தியில் இந்தியா உலகளவில் 2ஆம் இடம் வகிக்கிறது. இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? இந்தியாவின் முதன்மை மீன்பிடி மாநிலம்னா எதுங்க வரும் உங்களுக்கு? ஆந்திரா. கேரளா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th பிளேஸில் வரும். ஃபஸ்ட்டு 5 மீன்பிடி மாநிலங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆந்திரா, 2nd வெஸ்ட் பெங்கால், 3rd குஜராத், 4th கேரளா, 5th தமிழ்நாடு வரும். ஃபஸ்ட்டு ஆந்திரா, 2nd வெஸ்ட் பெங்கால், 3rd குஜராத், 4th கேரளா, 5th தமிழ்நாடு வரும். அப்போ இது தவறு. முதன்மை மாநிலம்னா இங்கே ஆந்திரா வந்திருக்கணும். இல்லை முதன்மையான மாநிலங்களுள் ஒன்றுன்னு கேரளான்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது கரெக்டு. புரிஞ்சுதுங்களா? முதன்மை மாநிலம் கேரளான்னு சொல்கிறது தப்பு. முதன்மையான மாநிலங்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்கன்னா இது கரெக்டாக இருந்திருக்கும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்கள். மீன் உற்பத்தியில் இந்தியா உலகளவில் 2ஆம் இடம் வகிக்கிறதா? கரெக்ட் தான். அப்போ நம்மளுக்கு என்னதுங்க? 1 மட்டும் தவறு. ஆப்ஷன் சி. ஓகேங்களா? 8th கொஸ்டின் பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. பாக்சைட் எனும் சொல் பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஜிப்சம் என்பது கால்சியம் சல்பேட்டின் திண்ம கனிமமாகும். 1 டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு 10 கிலோ மேங்கனீஸ் தேவைப்படுகிறது. இதில் எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? பாக்சைட் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு வார்த்தையான லீபாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து தான் பெறப்பட்டிருக்கும். கரெக்டு தான். அடுத்தது ஜிப்சம் அப்படிங்கிறது என்னன்னா
கால்சியம் சல்ஃபேட்டுடைய திண்ம கனிமம் கிடையாதுங்க, அது ஒரு நீர்ம கனிமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கால்சியம் சல்ஃபேட்டுடைய, ஏன்னா சாலிட் லிக்விட் கேஸ் மூணுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. கால்சியம் சல்ஃபேட்டுடைய நீர்ம கனிமத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜிப்சம் சொல்லுவோம். லிக்விட் ஸ்டேட்டு தான், ஓகேங்களா. கால்சியம் சல்ஃபேட்டோட அந்த லிக்விட் ஸ்டேட்டு ஜிப்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அப்போ இது தவறு. அடுத்தது பாருங்க, ஒரு டன் இரும்பு எஃகு உற்பத்தி செய்வதற்கு 10 கிலோ மேங்கனஸ் தேவைப்படுகிறது அப்படின்னா இது கரெக்ட் தான். அப்போ 1, 3 சரி, ஆப்ஷன் சி. அடுத்து 9th கொஸ்டின் பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. 1921 டு 51 வரை இந்தியாவின் மக்கள் தொகையில் தேக்க நிலை காலம் என வரையறுக்கப்படுகிறது. மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் ஒரு கணக்கெடுப்பு காலத்திலிருந்து மற்றொரு கணக்கெடுப்பு காலத்திற்கு அதிகரித்து கொண்டே வருகிறது. இதுல எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்க்கலாங்களா? 1921 டு 51 நாம மக்கள் தொகையில் தேக்க நிலை காலம் சொல்ல மாட்டோம். 1901 21 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தை தான் மக்கள் தொகையில் தேக்க நிலை காலம் சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? 21 டு 51னா அந்த நிலையான வளர்ச்சி காலம் சொல்லுவோம். அப்போ இது தவறு. அடுத்தது பாருங்க, மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் அப்படிங்கிறது ஒரு கணக்கெடுப்பு காலத்திலிருந்து மற்றொரு கணக்கெடுப்பு காலத்திற்கு அதிகரித்து கொண்டே வருகிறதுன்னு சொல்றாங்க. இது தவறு. அதாவது மக்கள் தொகையுடைய அந்த எண்ணிக்கை தான் அதிகரிச்சுட்டு வருது. இப்போ ஒன்றுமே இல்லைங்க, என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ 2001 2011 வரைக்கும் நம்மளுடைய என்ன சொல்லலாம், இப்போ நான் ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு வேல்யூ சொல்கிறேன், ஓகேங்களா. இதனுடைய வளர்ச்சி 121 கோடின்னு சொல்கிறோம்ல, இந்த வளர்ச்சி அதிகரிச்சிருச்சு. மக்கள் தொகையுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு. இங்கே கம்மியாக இருக்கும், இதை விட கம்மியாக இருக்கும். இந்த மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகரிச்சிச்சு. ஆனால் ஒரு வருஷத்துக்கும் இவ்வளோ சதவீத இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்ல. இப்போ இது என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 70 கோடி 50 100 கோடி அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. 100 கோடின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ இதிலிருந்து இங்கே வருதுன்னா இப்போ 21 கோடி தானே இதுக்கு டிஃப்ரென்ஸு. இந்த 21 கோடி நம்ம ஒரு பெர்சன்டேஜ் சொல்லுவோம்ல, இதிலிருந்து இது வரைக்கும் இவ்வளோ பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா. அந்த விகிதம் குறைஞ்சிட்டு தான் வருது. அந்த விகிதம் குறைஞ்சாலும் நமக்கு இப்போ பாருங்க, அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதிகமாக விகிதம் இப்போ பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு 5% இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வைங்க. அடுத்து இந்த காலகட்டத்தில் பாருங்கள், அடுத்தது இப்போ உங்களுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சென்சஸ் எடுத்தாங்கன்னா 147 கோடி வருது. புரிஞ்சுதுங்களா? இந்த இடத்துல விகிதம் இதை விட கூட கம்மியாக கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு அந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். விகிதம் எப்படி, விகிதம் இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆனாலும் குறைஞ்சாலும் உங்களுடைய வேல்யூ இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். இங்கே 5%, இங்கே 2% இருந்தாலும் இதை விட இந்த வேல்யூ இன்க்ரீஸ் ஆக தான் போகும். இந்த விகிதம் இங்கே குறைஞ்சாலும், இங்கே 5% இருக்குது, இங்கே 2% அப்படிங்கிற விகிதம் இருந்தாலும் இதனுடைய வேல்யூ உங்களுக்கு என்ன தான் ஆகும், இன்க்ரீஸ் ஆகிட்டே தானே போகும். புரிஞ்சுதுங்களா? அப்போ மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகமாகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஆனால் அந்த விகிதம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கிருந்து ஒரு கணக்கெடுப்புலேருந்து இன்னொரு கணக்கெடுப்புக்கு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது பார்த்தீங்களா, அந்த பெர்சன்டேஜ் உங்களுக்கு குறைஞ்சாலும் சரி அதிகமானாலும் சரி உங்களுக்கு இந்த இடத்துல இன்க்ரீஸ் வரதான் செய்யும். இங்கே 5% இன்க்ரீஸு, இங்கே 2% இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகும் தான். இந்த இடத்துல வேல்யூ இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். பெர்சன்டேஜ் உங்களுக்கு குறைவாக இருக்குது. ஆனால் இப்போ இப்படி பார்த்தோம்னா போன டைம் உங்களுக்கு 5%, இந்த டைம் உங்களுக்கு 2% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ நமக்கு என்ன தான் வரும்னா குறைந்து கொண்டு தான் வருதுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? விகிதம்னு கொடுத்துட்டாங்க பாரு, மக்கள் தொகை வளர்ச்சின்னு கொடுக்காம அதனுடைய விகிதம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த விகிதம் ஒரு கணக்கெடுப்பு காலத்திலிருந்து மற்றொரு கணக்கெடுப்பு காலத்திற்கு குறைந்து கொண்டு தான் வருது. உங்களுக்கு மக்கள் தொகை எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆகுது தான், ஆனால் அந்த பெர்சன்டேஜ் போன டைமுக்கு இந்த டைம் அந்த பெர்சன்டேஜ் குறையுதுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ 1 2 ரெண்டுமே தவறு, ஆப்ஷன் பி. அடுத்தது பாருங்க, 10வது, கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. கடல் மீன் உற்பத்தியில் ஆந்திரா முதன்மை மாநிலமாக திகழ்கிறது. நாட்டின் மொத்த மீன் உற்பத்தியில் சுமார் 50% உள்நாட்டு மீன் பிடித்தல் மூலம் கிடைக்கிறது. இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா?
கடல் மீன் உற்பத்தியிலே எந்த மாநிலங்க முதன்மை மாநிலமா இருக்கு? ஆந்திரா கிடையாது, கேரளா. ஓகேங்களா? கேரளா தான் கடல் மீன் உற்பத்தியில முதன்மை மாநிலம். உள்நாட்டு மீன் பிடி உற்பத்தியில தான் பார்த்தீங்கன்னா, ஆந்திரா வந்து முதன்மை மாநிலமா இருக்கும். அப்ப இது தவறு. நாட்டின் மொத்த மீன் உற்பத்தியில் சுமார் 50% உள்நாட்டு மீன் பிடித்தல் மூலம் கிடைக்கிறதா? கரெக்ட் தான். அப்ப நமக்கு என்னதுங்க? 1 மட்டும் தான் தவறு. ஆப்ஷன் ஏ. அடுத்தது 11th கொஸ்டின் பாருங்க. நாட்டின் மொத்த இரும்புத்தாது உற்பத்தியில் முதன்மையான மாநிலம் எது? ஒடிசா, ஜார்க்கண்ட், ராஜஸ்தான், ஆந்திரா. இரும்புத்தாது உற்பத்தியில ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்டுங்க இருக்கு? ஜார்க்கண்ட். ஒடிசா பார்த்தீங்கன்னா செகண்டு. ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதில் அதிகமாக இருக்குன்னா இந்த தாமிரப்படிவு இருக்குது பார்த்தீங்களா? தாமிரப்படிவில் அதிகம் உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் தான். ஆந்திரா பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கா சொல்லலாம். அடுத்தது பாருங்க 12வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. உள்நாட்டு இடப்பெயர்வு நாட்டின் மக்கள் தொகையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். முதன்மை தொழிலாளர்கள் எனப்படுபவர் ஒரு ஆண்டில் 6 மாதம் பணியாற்றுபவர்கள் ஆவார். இதில் எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? உள்நாட்டு இடப்பெயர்வு நாட்டின் மக்கள் தொகையில மாற்றத்தை ஏற்படுத்துமா? இப்போ வெளிநாட்டு இப்போ ஒரு இடத்துல இருந்து ஒரு கண்ட்ரியிலிருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு மக்கள் போகிறாங்க அப்படின்னா அந்த இடப்பெயர்வு உங்களுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் மாறுபாட்டை ஏற்படுத்தும். இப்போ உள்ளேயே ஒரு நாட்டுக்குள்ளேயே ஒரு மாநிலத்திலிருந்து இன்னொரு மாநிலத்துக்குள்ளே போகிறாங்க. அப்போ அந்த நாட்டுக்குள்ளே மக்கள் தொகை எண்ணிக்கையில் மாறுபாடு இருக்குமா? இருக்காது. மாநிலத்துடைய அந்த மக்கள் தொகை எண்ணிக்கையில் வேணால் மாறுபாடு இருக்கலாம். அதுக்கு போக மக்கள் தொகை பரவலில் வேணால் வேறுபாடு இருக்கலாம். ஆனால் மக்கள் தொகையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா? பண்ணாது. இப்போ வெளிநாட்டுக்கு போகிறோம், வெளிநாட்டு இடற்பெயர்வு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மக்கள் தொகையில் மாற்றத்தை ஏற்படும். நம்ம உள்ளுக்குள்ளேயே இன்னொரு மாநிலத்துக்கு போகிறோம். ஒரு மாநிலத்திலேருந்து இன்னொரு மாநிலத்துக்கு நம்ம போகும் பொழுது உள்நாட்டில் இந்தியாக்குள்ளே எப்படிங்க அந்த மக்கள் தொகை அதே தானே, நம்ம ஒரு வேறு ஸ்டேட்டுக்கு தானே போகிறோம், வேறு நாட்டுக்கு போகல இல்லை. அப்போ உள்நாட்டு இடப்பெயர்வு மக்கள் தொகையில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஆனால் அந்த மக்கள் தொகை பரவல மாற்றத்தை ஏற்படுத்தும். மக்கள் தொகை அடர்த்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தும். ஒரு சதுர கிலோமீட்டருக்கு இவ்வளோ பேர் இருக்கிறது தானே நம்ம மக்கள் தொகை அடர்த்தின்னு நம்ம சொல்கிறோம். அதில் வேறுபாடு காட்டும்ல. புரிஞ்சுதுங்களா? மக்கள் தொகையில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. ஆனால் மக்கள் தொகை பரவல்ல வேறுபாட்டை ஏற்படுத்தும். ஓகேங்களா? அப்போ இது என்ன சொல்ல அப்படின்னா இது தவறு. அடுத்தது முதன்மை தொழிலாளர்கள் எனப்படுபவர் ஒரு ஆண்டில் 6 மாதம் பணியாற்றுபவர்கள் ஆவாரா? கரெக்டு தான். 6 மாதம் இல்லைன்னா என்ன சொல்லுவோம் 183 நாட்கள். அப்போ இவங்கெல்லாம் முதன்மை தொழிலாளர்கள். பகுதி நேர தொழிலாளர்கள் அப்படின்னா 6 மாதத்திற்கும் குறைவாக இருக்கிறவங்கள பகுதி நேர தொழிலாளர்கள்னு சொல்லலாம். சுத்தமாக வேலையே இல்லாதவங்க வேலை இல்லாதவர் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த வேல்யூ ரொம்ப முக்கியம். அப்போ 183 நாட்கள் பணியாற்றுபவர்களை நம்ம என்ன சொல்லுவோம்? முதன்மை தொழிலாளர்கள் நம்ம சொல்லுவோம். அப்போ உங்களுக்கு என்னதுங்க? 2 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி. அடுத்து 13வது கேள்வி பாருங்க. கீழ்கண்ட கூற்றுகளுள் தவறானவற்றை காண்க. வேளாண் உற்பத்தியில் 4% அளவு கால்நடைகள் பங்களிக்கிறது. 10 வருடத்திற்கு ஒரு முறை கால்நடை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? வேளாண் உற்பத்தியில 4% அளவு கால்நடைகள் பங்களிக்கிறதா? கிடையவே கிடையாதுங்க. 25.46%. ஓகேங்களா? 25.4% அளவு கால்நடைகள் பங்களிக்கிறது. இது தவறுங்க. உங்களுக்கு எபோவ் 25%, அக்யூரேட்டாக சொல்லணும்னா 25.46%. புரிஞ்சுதுங்களா? இந்த 4% அப்படிங்கிறது என்னன்னா அந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் கால்நடைகளுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது தான் 4%. வேளாண் உற்பத்தியில் கால்நடைகளுடைய பங்கு 25%, ஒரு 1/4 பங்கு வருது. ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு தவறு. அடுத்தது 10 வருடத்திற்கு ஒரு முறை கால்நடை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறதா? தவறு. 5 வருடத்திற்கு ஒரு முறை கால்நடை கணக்கெடுப்பு அப்படின்னு வந்தோடனே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா 10 வருடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் 5 வருடத்திற்கு ஒரு முறை தான் கால்நடை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. அப்போ நமக்கு என்னதுங்க? 1, 2 ரெண்டுமே தவறு தான்.
அடுத்தது 14வது கேள்வி பாருங்க, கூற்று. மைக்கா மின் காப்பான்கள் தயாரிக்க பயன்படுகிறது. காரணம், மைக்கா குறைந்த மின் இழப்பையும் அதிக மின் அழுத்தத்தையும் தாங்கக்கூடிய திறன் பெற்றது. கூற்று சரி, காரணம் தவறு. கூற்று காரணம் சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம். கூற்று காரணம் சரி, ஆனால் கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம் அல்ல. கூற்று தவறு, காரணம் சரி. ஆன்சர் பார்த்தலாங்களா? மைக்கா மின் காப்பான்கள் தயாரிக்க பயன்படுகிறதா? கரெக்டு தான். மைக்கா குறைந்த மின் இழப்பையும் அதிக மின் அழுத்தத்தையும் தாங்கக்கூடிய திறன் பெற்றதா? கரெக்டு தான். ரெண்டுமே கரெக்டு தான். ஆனால் ரீசன் கரெக்டான்னு பாருங்க. மைக்கா குறைந்த மின் இழப்பையும் அதிக மின் அழுத்தத்தையும் தாங்கக்கூடிய திறன் பெற்றதால் தான் அது மின் காப்பான்கள் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இதுக்கு ரீசன் இது கரெக்டாக இருக்குது. அப்போ உங்களுக்கு என்னதுங்க? கூற்று காரணம் சரி, கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கம். ஆப்ஷன் பி. அடுத்தது 15th கொஸ்டின் பாருங்க. 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி பீகாரின் எழுத்தறிவு விகிதம் எவ்வளோ? 65.46%, 62.28%, 65.64%, 63.82%. 2011 சென்சஸ் ரொம்ப முக்கியங்க, பார்த்துட்டு போயிருங்க. கண்டிப்பாக சென்சஸ்ல இருந்து கண்டிப்பாக கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். 2011ஆம் சென்சஸ். பீகாருடைய எழுத்தறிவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 63.82%. ஏன் நம்ம பீகாரை ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா, நம்ம ஃபஸ்ட்டு யார் இருக்கா லாஸ்ட்டு யார் இருக்கிறாங்கன்னு எப்போவுமே பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு யார் இருக்கா உங்களுக்கு? கேரளா தான். எழுத்தறிவு விகிதத்தில் 2011ஆம் ஆண்டின் கணக்கெடுப்பின்படி ஃபஸ்ட்டு ஸ்டேட் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேரளா தான். அவங்க எவ்வளோ பர்சன்டேஜுங்க? அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க? 93.9%. இப்போ டேட்டா கிடையாது, 2011 டேட்டா. ஓகேங்களா? 93.9% இருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய பெண்கள் கல்வி அறிவு விகிதம் தான் உங்களுக்கு எவ்வளோங்க? 65.46% நம்ம சொல்லுவோம். புரிஞ்சுதுங்க? இந்த 65.46ன்னு சொல்கிறோம்ல, அது இந்தியாவுடைய பெண்களுடைய கல்வி அறிவு விகிதத்தை இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். பீகாரும் தெரிஞ்சுக்கணும், கேரளாவும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம தமிழ்நாடெல்லாம் முன்னாடியே நீங்கள் தமிழ்நாடு நம்ம எக்கனாமிக்ஸில் பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு போயிருங்க. தனியாக ஒரு நோட்ஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. 2011 சென்சஸ்ன்னு போட்டு இந்த 10th ஜாகிரஃபி புக்கில் இருக்குது, 11th ஜாகிரஃபி புக் இருக்குது, எல்லாமே இந்தியா தனியாக தமிழ்நாடு தனியாக நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஒரு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி எழுதி வைங்க. கண்டிப்பாக நமக்கு கொஷின் வந்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களால் பண்ண முடியும். ஓகேங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் புக்லேயே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா அந்த வேல்யூவில் ஒரு மாதிரி தான் இருக்கும். நீங்கள் தனியாக எடுத்து எழுதி வைங்க. சென்சஸ்ன்னு போட்டே தனியாக எடுத்து எழுதி வைங்க. ஓகேங்களா? 16th கொஸ்டின் பார்க்கலாங்களா? பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. இந்தியாவில் கால்நடைகளின் எண்ணிக்கையில் உத்தரப்பிரதேசம் முதன்மை மாநிலமாக உள்ளது. 2025 படி மாடுகளின் எண்ணிக்கையில் இந்தியா பிரேசிலுக்கு அடுத்த இடத்தில் உள்ளது. இதில் எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? இந்தியாவில் கால்நடைகளின் எண்ணிக்கையில் உத்தரப்பிரதேசம் முதன்மை மாநிலமாக உள்ளது. கரெக்டு தான். அதே மாதிரி 2015 படி மாடுகளின் எண்ணிக்கையில் இந்தியா பிரேசிலுக்கு அடுத்து உள்ளதான்னு கேட்டால் கிடையாது. இந்தியா தான் ஃபஸ்ட்டு இருக்குது. நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கால்நடை கணக்கெடுப்பு எடுத்துருப்பாங்களா, அதை வச்சு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்தியா பிரேசிலுக்கு அடுத்த இடத்துல செகண்ட் பிளேஸில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போது நம்ம தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறோம். எப்படி கொஷின் கேட்குறாங்கன்னு மட்டும் பாருங்கள். வருடம் என்ன, நீங்கள் எக்கனாமிக்ஸோ ஜாகிரஃபி என்ன பார்த்தாலும் சரி உங்களுக்கு கொஷின் தற்போதுன்னு கேட்குறாங்களா, இல்லை 2011 பேஸ் பண்ணி கேட்குறாங்களா, 2025 பேஸ் பண்ணி கேட்குறாங்களா அப்படின்னு அந்த கொஷினை கொஞ்சம், ஏன்னா அவங்க ப்ராக்கெட்டில் கூட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு டைம். இப்போ அப்படி மென்ஷன் பண்ணலை அப்படின்னா நீங்கள் பார்க்கணும். நம்ம கரண்ட் அஃபேர்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும், புக்கில் என்ன டேட்டா இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? அதில் பாருங்கள், ரெண்டுமே இருந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அவங்க ஆன்சருக்கு எப்படி பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஆனால் புக் ஆன்சரும் படிச்சுக்கோங்க, கரண்ட் அஃபேர்ஸும் படிச்சுக்கோங்க. அப்படி படிக்கும்பொழுது என்ன அப்படின்னா ரெண்டில் எது ஆப்ஷனில் இருக்குதோ அதை நீங்கள் மார்க் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? 2 வந்துச்சு அப்படின்னா, ஏன்னா அவங்க ஆன்சருக்கு எப்படி செட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாதுல்ல, அதுக்காக சொல்கிறேன். ஆனால் ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். எது நியர்பையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கூட நம்மளால போட முடியும். ஆனால் தெரிஞ்சுக்கணும், எதெல்லாம் இப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிறது முன்னாடி தெரிஞ்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு என்னதுங்க? 1 மட்டும்தான் சரி. ஆப்ஷன் சி.
அடுத்தது 17வது கேள்வி பாருங்க. பிட்டுமனஸ் நிலக்கரி வகையில் உள்ள கரிம அளவு என்ன, எவ்வளவு? 40% முதல் 60%, 40%த்திற்கும் குறைவு, 80% முதல் 90%, 60% முதல் 80%. அதாவது இந்த நிலக்கரி வகையை வந்து ஒரு 4ஆ பிரிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா? அதில் இருக்கக்கூடிய கரிம அளவை வச்சு 4ஆ பிரிச்சிருப்பாங்க. அப்போ அந்த பிட்டுமனஸ் நிலக்கரி வகையில் கரிம அளவு எவ்வளோங்க இருக்கும்? 60% to 80% இருக்கும். அப்போ பாருங்க, அப்போ 80 to 90% அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆந்த்ரசைட்டுன்னு சொல்லுவோம். 80 to 90% அப்படின்னா ஆந்த்ரசைட்டு. 40 முதல் 60% அப்படின்னா பழுப்பு நிலக்கரின்னு சொல்லுவோம். பழுப்பு நிலக்கரி அப்படின்னா 40 முதல் 60%. 40க்கு குறைவாக போயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? மரக்கரி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய கரிம அளவை வச்சு 4 டைப்ஸ் ஆஃப் அந்த கிளாசிஃபிகேஷனை நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க. இந்த சதவீதம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க, பார்த்துட்டு போயிருங்க. ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ஆன்சர் என்னங்க இதில்? உங்களுக்கு டி தான். அடுத்தது பாருங்க, 18வது கேள்வி. HDI 0.7லிருந்து 0.799 என்பது எந்த வகைப்பாட்டில் அடங்கும்? அதிக மனிதவள மேம்பாடு, குறைந்த மனிதவள மேம்பாடு, மிதமான மனிதவள மேம்பாடு, மிக அதிக மனிதவள மேம்பாடு. ஹெச்டி அந்த பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிரிச்சிருப்பாங்க இல்லைங்களா? அந்த பாயிண்ட் இவ்வளோ பாயிண்ட் எடுத்தால் இந்த அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல. அப்போ இந்த 0.7லேருந்து 0.799 வரைக்கும் இருக்கக்கூடியதை நம்ம எந்த வகைப்பாட்டில் அடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிக மனிதவள மேம்பாடு. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும், அப்போ குறைந்த மனிதவள மேம்பாடு அப்படின்னு என்னதுங்க? 0.550. அது வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? குறைந்த மனிதவள மேம்பாடும் சொல்லுவோம், 0.550. அதுக்கப்புறம் 0.550லேருந்து 0.699 வரைக்கும் இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? மிதமான மனிதவள மேம்பாடுன்னு சொல்லுவோம். மிக அதிக மனிதவள மேம்பாடுன்னு என்ன சொல்லுவோம்னா 0.700லேருந்து 0.79 வரைக்கும் இருக்கிறது அதிக மனிதவள மேம்பாடு. இதற்கு பிறகு இருக்கக்கூடியது எபோவ் 0.80 8ல் இருக்குது. எபோவ் 0.8க்கு மேலே வந்துச்சுனாவே அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மிக அதிக மனிதவள மேம்பாடுன்னு சொல்லுவோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? 0.550 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது குறைந்த மனிதவள மேம்பாடு. 0.550லேருந்து 0.699 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது மிதமான மனிதவள மேம்பாடு. 0.7லேருந்து 0.799 வரைக்கும் இருந்துச்சுன்னா அது அதிக மனிதவள மேம்பாடு. அதற்கு பிறகு 0.80 எபோவ் 0.8 இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதைய மிக அதிக மனிதவள மேம்பாடுன்னு சொல்லணும். சரிங்களா? அடுத்தது 19வது கேள்வி பாருங்க. பின்வருவனவற்றுள் தோட்டப்பயிர்களுள் தவறானவற்றை தேர்வு செய்க. தேயிலை, பழங்கள், காஃபி, மலர்கள், காய்கறிகள், ரப்பர். பயிர்களை வந்து நம்ம 4 டைப்பாக பிரிப்போம். என்னென்னங்க பிரிப்போம்? உணவு பயிர்கள், வணிக பயிர்கள், வாணிப பயிர்கள், அடுத்தது தோட்டப்பயிர்கள், தோட்டக்கலை பயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்பாக பிரிப்போமா? அதில் நீங்கள் அந்த அந்த கிளாசிஃபிகேஷனை கண்டிப்பாக அதில் என்னென்ன பயிர் வருதுன்னு கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ அதில் தோட்டப்பயிர்களில் எது எது வரும், எது எது வராதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு பழங்கள், மலர்கள், காய்கறிகள், இந்த 3ம் உங்களுக்கு எதில் வந்துடும்? தோட்டக்கலை பயிர்களில் வந்துடும். தோட்டப்பயிர்கள்னால் என்னென்ன வரும்? தேயிலை, காஃபி, ரப்பர், இது 3ம் உங்களுக்கு தோட்டப்பயிர்களில் வந்துடும். தோட்டக்கலை பயிர்களில் தான் பழங்கள், மலர்கள், காய்கறிகள் இது எல்லாமே வரும். அப்போ இதுதான் உங்களுக்கு தவறு, ஆப்ஷன் ஏ. அடுத்தது 20வது கேள்வி பாருங்க. கூற்று. நிலக்கரி கருப்பு தங்கம் என அழைக்கப்படுகிறது. நாட்டின் தொழிற்சாலை வளர்ச்சிக்கு நிலக்கரி இன்றியமையாததாக உள்ளது. ஆன்சர் பார்த்துடலாங்களா? நிலக்கரியை நம்ம என்னங்க சொல்லுவோம்? கருப்பு தங்கம் தான் அழைக்கப்படுது. அதற்கு காரணம் என்ன? நாட்டின் தொழிற்சாலை வளர்ச்சிக்கு நிலக்கரி ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால நிலக்கரியை நம்ம என்ன சொல்கிறோம்? கருப்பு தங்கம் சொல்கிறோம். அப்போ கூற்றும் சரி, காரணம் சரி. அது போக கூற்றிற்கு காரணம் சரியான விளக்கமாகவும் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி.
21st கொஷின் பாருங்க. அடுத்தது 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பெரிய மாநிலங்களுள் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் எது? கோவா, கேரளா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. ஆன்சர் என்னங்க வரும்? 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் எதுன்னு கொடுத்துருப்பாங்கன்னா கோவான்னு கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? ஆனால் அது ஒரு சின்ன ஸ்டேட் மாதிரி தான். ஆனால் பெரிய மாநிலங்களுள் மிகுந்த நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் எதுன்னா தமிழ்நாடு. இது ரொம்ப முக்கியம். இதுதான் அதாவது இருக்கிறதுலேயே நகரமயமாக்கப்பட்ட மாநிலம் அப்படிங்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக நகரமயமாக்கப்பட்ட மாநிலம்னா கோவாவை சொல்லலாம். ஆனால் அது சின்ன ஸ்டேட். பெரிய மாநிலங்களுள் எதுன்னு கேட்கறதுனால நம்ம தமிழ்நாடு தான் போடணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 22வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. இந்தியா பருத்தி மற்றும் நெல் உற்பத்தியில் உலகளவில் 2ஆம் இடத்தில் உள்ளது. சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா 3ஆம் இடத்தில் உள்ளது. கேரளாவில் முதலில் ரப்பர் தோட்டம் 1902இல் உருவாக்கப்பட்டது. ரொபஸ்டா என்பது தரம் குறைந்த காஃபி வகை. இதுல எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? இந்தியா பருத்தி மற்றும் நெல் உற்பத்தியில் உலக அளவில் 2ஆம் இடத்தில் உள்ளது. கரெக்டு தான். கேரளாவில் முதலில் ரப்பர் தோட்டம் 1902 தான் உருவாக்கப்பட்டிருக்கும். இதுவும் கரெக்டு தான். ரொபஸ்டா அப்படிங்கிறது உங்களுக்கு தரம் குறைந்த காஃபி வகை தான். கரெக்ட். காஃபி வகையில் 2 இருக்கும். என்னென்ன இருக்குன்னா, ஒன்று அராபிக்கா ஒன்று இருக்கும், ஒன்று ரொபஸ்டா ஒன்று இருக்கும். அராபிக்கா தான் பார்த்தீங்கன்னா தரத்தில் குவாலிட்டியாக இருக்கும். குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் காஃபி வகையில். ரொபஸ்டா அப்படிங்கிறது தரம் குறைந்த காஃபி வகை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தேயிலையிலையும் 2 டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா போகியா, இன்னொன்று அசாமிக்கா. போகியோ அப்படிங்கிறது சீனாவிலிருந்து பிறப்பிடம். அதனுடைய பிறப்பிடம் பார்த்தீங்கன்னா சீனா. அசாமிக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா பிறப்பிடம். ஓகேங்களா? அப்போ இதில் எதுங்க தவறு? சர்க்கரை உற்பத்தியில் இந்தியா 3ஆவது இடம் கொடுத்துருப்பாங்க. கியூபா ஃபஸ்ட்டு, செகண்டு பிரேசில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியா 3ர்டுன்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ ரீசண்டாக கியூபா உங்களுக்கு பின்னாடி போயிருக்கும். புரிஞ்சுதுங்களா? செகண்டு இந்தியா, ஃபஸ்ட்டு பிரேசில், செகண்டு இந்தியாவாக தான் இருக்கும். நீங்கள் சர்ச் பண்ணி கூட பாருங்கள். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. அதுதான் இந்த இடம் ரிலேட்டடாக வரக்கூடிய கொஷினை நமக்கு எப்போவுமே கீ ஆன்சர் நம்ம கான்ட்ரவர்சியாக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த கீ ஆன்சரில் எப்படி வைக்க போகிறாங்கன்னே சொல்ல முடியாது. தற்போதுன்னு கேட்டாங்கன்னா இப்போ ரீசெண்டாக என்ன இருக்குதோ அதுதான். இல்லை வருஷத்தை வச்சு கேட்டாங்கன்னா கூட பரவாயில்ல. அப்படி சும்மா எதுவுமே கேட்காம விட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம தான் கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அதுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க எதை வச்சு எடுக்கிறாங்கன்னே சொல்ல முடியாது. புரிஞ்சுதுங்களா? ஆன்சர் பாருங்கள், ஆப்ஷனை பாருங்கள். ரெண்டுமே கரண்ட் அஃபேர்ஸையும் புக்கில் இருக்கிறது ரெண்டையுமே கொடுக்குறதுக்குலாம் வாய்ப்பு கிடையாது. புரிஞ்சுதுங்களா? அதனால் ஆனால் ரெண்டையுமே நம்ம படிச்சுட்டு போகணும். எதற்கும் நம்ம என்னவாக தான் இருக்கணும்? ரெடியாக தான் இருக்கணும். எப்படி கேட்டாலும் நம்ம எழுதுறதுக்கு ரெடியாக தான் இருந்தாகணும். அப்போ இது தவிர 2ஆவது இடத்துல இருக்குது தற்போது. இதுதான் உங்களுக்கு ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், 23வது கேள்வி. இரும்பின் அளவு அதிகமுள்ள இரும்புத்தாது படிவு எது? ஹெமடைட், சிடரைட், மேக்னடைட், லைமனைட். இதுவும் ரொம்ப முக்கியமானது. இரும்பின் அளவு அதிகமுள்ள இரும்புத்தாது படிவு நம்ம என்னங்க சொல்லுவோம்? மேக்னடைட் அப்படின்னு சொல்லுவோம். எவ்வளோ பர்சன்டேஜுங்க இருக்குது? 72.4% இருக்கும். 72.4% இருக்கும். ஹெமடைட்டில் பார்த்தீங்கன்னா எவ்வளோங்க இருக்கும்? 69.9%. இதற்கு அடுத்தது ஹெமடைட் தான், 69.9%. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா லைமனைட் பார்த்தீங்க அப்படின்னா 55, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், 55%. சிடரைட் தான் கடைசி, ரொம்ப கம்மியாக இருக்கிறது சிடரைட் தான், 48.2%. அப்போ பாருங்க, மேக்னடைட் 72.4, ஹெமடைட் 69.9, லைமனைட் பார்த்தீங்கன்னா 55, சிடரைட் 48.2. அடுத்தது பார்க்கலாங்க. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னதுங்க? மேக்னடைட்டு தான். அடுத்தது 24வது கேள்வி. மனிதவள மேம்பாடு என்பது கல்வி, உடல்நலம், வருமானம், அதிகாரம் போன்றவைகளில் மக்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் ஒரு செயல்முறையாகும் என்று கூறியவர் யார்? பிஸ்வஜித் குஹா, அமர்த்தியா குமார் சென், ஜிக்மே வாங்சுங், டாக்டர் மெஹ்பூப் உல் ஹக்.
மனிதவள மேம்பாடு அப்படிங்கிறது கல்வி, உடல்நலம், வருமானம், அதிகாரம் போன்றவைகளில் மக்களுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும் ஒரு செயல் அப்படின்னு சொன்னது யாருங்க? டாக்டர் மெஹ்பூப் உல் ஹக். இவர் தான் வந்து இதை கொண்டு வந்திருப்பார். இந்த டேர்மிய மனிதவள மேம்பாடவே வந்து அவருக்கு அந்த ரிப்போர்ட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னதே, அதை டெவலப் பண்ணதே அவர் தான். இதுக்கு சப்போர்ட்டாக அமர்த்தியா குமாரசன் அவங்களாம் இருந்திருப்பாங்க. அதே மாதிரி பிஸ்வஜித் குஹாவை பற்றி நம்ம படிச்சிருப்போம்ல, அவர் தான் என்ன பண்ணியிருப்பார், HDI I1 2 3 4 அப்படின்னு கொண்டு வரணும்னு சொல்லியிருப்பார். இதெல்லாம் நம்ம படித்தோம். ஜிக்மே வாங்சுக் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? மகிழ்ச்சி குறியீடு ஞாபகம் வரணும். ஓகேங்களா? இதெல்லாம் நம்ம இதில் படித்தோம், எக்கனாமிக்ஸில் படித்தோம்ல. அடுத்து பாருங்க, 25வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. நெல் உற்பத்தியில் முதன்மையான 3 மாநிலங்களாவன மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாப். நெல் 24 டிகிரி செல்சியஸ் சராசரி வெப்பநிலையும் 100 சென்டிமீட்டர் ஆண்டு மழையளவும் உள்ள பகுதிகளில் பயிரிடப்படுகிறது. இதில் எது தவறுன்னு பாருங்க. நெல் உற்பத்தியில் முதன்மையான 3 மாநிலங்கள் எதுங்க? மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், பஞ்சாப். 4th எந்த ஸ்டேட் இருக்கு? தமிழ்நாடு. நீங்கள் அந்த தமிழ்நாடு லெசன், தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் படிப்போ, தமிழ்நாடு மானுட புவியியல் படிப்போ அதில் படிப்பீங்க. ஓகேங்களா? அப்போ இது உங்களுக்கு 4th பிளேஸில். இந்த பிளேஸ் எல்லாம் நீங்களும் ஒரு டைம், இப்போ நான் சொல்கிறேன்னா நீங்களும் ஒரு டைம் என்ன பண்ணிக்கணும்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து அதை நம்பி நீங்கள் படிப்பீங்க. அதுக்காக நான் சொல்கிறேன். என்னதான் இருந்தாலும் நம்ம ஒன்று பார்த்தா அதில் ஒரு சாட்டிஸ்ஃபையாக நம்ம படிப்போம்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பழகிக்கோங்க. நீங்கள் புக்கில் படிக்கும் பொழுதே அதை நீங்கள் பண்ணிடுங்க. புரிஞ்சுதுங்களா? இதை நம்ம பண்ணணும்ல. கூகுள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த எக்ஸாமுக்கு. நீங்கள் படிக்கிறீங்களா, ஒரு கண்டென்ட் படிக்கிறீங்களா, அது ரீசெண்ட் டேட்டாவாக இல்லை அப்படின்னா ரீசெண்ட் டேட்டா என்னன்னு பாருங்கள். கண்டிப்பாக அதை பார்க்கணும். நீங்கள் அந்த டைம் என்ன ஆகுதுன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸையும் சேர்த்து படித்த மாதிரி தான் அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்களும் ஒரு டைம் பாருங்கள். என்னையும் ஃபுல்லாக வந்து நம்பணும்னு நான் சொல்ல வரல. நம்ம தேடணும்ல. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்மளுடைய தேடல் அதிகமாக இருக்கணும். கற்றுக்கணுங்க, யார்கிட்டையாவது இருந்து நம்ம கற்றுக்கணும். அது போக நம்மளும் கொஞ்சம் தேடணும். நம்மளுடைய முயற்சியும் அந்த இடத்துல இருக்குது. நம்ம சொல்கிறத அப்படியே பிலீவ் பண்ணக்கூடாது. அது ஒன்று இருக்குல்லங்க. அதை நம்ம வந்து செயல்முறையில் நம்ம நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாமுக்கு படிக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் சொல்கிறேன், டிப் சொல்கிறேன்னா அது ஒவ்வொருத்தருக்கும் செட் ஆகும், ஒவ்வொருத்தருக்கும் செட் ஆகாது. இப்போ 4 மணிக்கு எந்திரிச்சு படிங்கன்னு சொல்கிறா, அது எல்லாத்துக்குமே அந்த 4 மணி செட் ஆகுமா? யோசிச்சு பாருங்கள். நைட்டு வேலை பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க? அது பண்ண முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு தெரியும்ல, உங்களுக்கு எது ஆகும் ஆகாதுன்னு உங்களுக்கு தகுந்த ஒவ்வொரு அந்த டிப்ஸை தான் நம்ம ஏற்றுக்கணும். எல்லாரும் சொல்கிறத ஏற்றுக்கிட்டோன்னா நம்ம எதையுமே கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம அதை வந்து என்ன பண்ணி பார்க்கணுன்னா செயல்படுத்தி பார்க்கணும். நம்மளுக்கு இது ஒர்க் அவுட் ஆகுதா? நான் சொல்கிறது சிலருக்கு தான் ஒர்க் அவுட் ஆகும், சிலருக்கு ஆகாது. புரிஞ்சுதுங்களா? அது ஏன்னா இது யதார்த்தமான உண்மை தானே, எல்லாத்துக்குமே அப்படித்தானங்க. அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் அதை இது இப்போ நான் சொல்கிறேன், ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன், கரண்ட் அஃபேர்ஸில் ஏதோ ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு டைம் பாருங்கள். அது தவறே கிடையாது. அது என்னென்னா என்னை நம்பலை அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு இன்னும் நல்ல மனசில் அது பதிஞ்சு போயிடும். தமிழ்நாடு 4th ரேங்க்குன்னு நானும் சொல்லியிருப்பேன். நீங்களும் போய் சர்ச் பண்ணும்போது அது 4th ரேங்க்குன்னு வரும். அப்போ நீங்கள் சர்ச் பண்ண ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். இப்போ நான் சர்ச் பண்ணி சொல்கிறதுனால பாருங்கள், எனக்கு ஈஸியாக என்னால் சொல்ல முடியுது 4th இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சு என்னால் சொல்ல முடியுது. நான் சர்ச் பண்ணனால தான். இதுவே நான் படிச்சுட்டு வந்துருந்தேன்னா அது சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனால் நான் சர்ச் பண்ணேன். அந்த மாதிரி தான். புரிஞ்சுதுங்களா? அதனால் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்பொழுது அது நல்லாவே மைண்டில் நிற்கும். அப்போ இது என்னதுங்க, உங்களுக்கு இது கரெக்டு தான். அடுத்தது நெல்லுக்கு உங்களுக்கு 24 டிகிரி செல்சியஸ் சராசரி வெப்பநிலை வேணும். ரெயின்ஃபால் பார்த்தீங்கன்னா 150, 100 கிடையாது, 150. அப்போ இது தவறு. அப்போ 2 மட்டும்தான் தவறு, ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்கள், 26வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. கச்சா எண்ணெய் 90 to 95% கரிமம் கொண்டு எரியக்கூடிய திரவமாகும். சிஎன்ஜி அதிக வேகமாக பரவாத தன்மை கொண்டதால் மற்ற எரிபொருட்களை விட ஆபத்து குறைவானது. இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் என்னங்க வரும்? கச்சா எண்ணெய் பார்த்தீங்கன்னா 90 to 95% கரிமம் கொண்டு எரியக்கூடிய திரவமா?
கரெக்ட் தான். அடுத்தது சிஎன்ஜி கம்ப்ரஸ்டு நேச்சுரல் கேஸ்ன்னு சொல்லுவோம்ல, அது அதிகமாக பரவாத தன்மை கொண்டதால் மற்ற எரிபொருட்களை விட ஆபத்து குறைவானது. மற்ற எரிபொருட்களை விட சிஎன்ஜி வந்து ஆபத்து குறைவானதான். அதற்கு காரணம் என்னன்னா, அது அதிக வேகமாக காற்றில் அப்படியே பரவி மறைஞ்சு போயிடும். அதனால தான் அது ஆபத்து குறைவானது. அப்போ காற்றுலேயே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆபத்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமாக பண்ணும். அப்போ வேகமாக அதிவேகமாக பரவக்கூடிய தன்மை இருக்கிறதுனால தான் காற்றில் மறைஞ்சு போயிடுது. காற்றில் மறைகிறதுனால தான் அது ஆபத்து குறைவாக இருக்குது. வேகமாக பரவும் தன்மைன்னு வரணும். அப்போ இது தவறு. புரிஞ்சுதுங்களா? அப்போ உங்களுக்கு என்னதுங்க, 2 மட்டும் தவறு, ஆப்ஷன் பி. அடுத்தது 27வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையமும் இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையமும் 1995 ஆரம்பிக்கப்பட்டது. தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 3 துபிரி மற்றும் காடியாவிற்கு இடையே உள்ளது. இதுல எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? இந்தியாவின் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம், இந்திய விமான நிலைய பொறுப்பு ஆணையம் ரெண்டுமே 1995 தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. இது கரெக்டு. வருடங்கள் நிறையா வரும். இதுக்கு தான் ஒரே இடத்துல இருக்கும் பொழுது இது மறக்காது. அதுக்காக தான் இப்படி கொடுக்கறது. புரிஞ்சுதுங்களா? அப்போ ஒரே இடத்துல இது ரெண்டுமே 1995 அப்படின்னா அது மறக்காது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க. தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 3 அப்படிங்கிறது துபிரி மற்றும் காடியாவிற்கு இடையே உள்ளதா? கிடையாது. தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 2 தான் உங்களுக்கு துபிரி மற்றும் காடியாவிற்கு இடையே இருக்கும். இந்த தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் என்ன உங்களுக்கு எண் 3 அப்படிங்கிறது எதிலிருந்து எது வரைக்கும்னா, கேரளாவில் கொல்லம் டு கோட்டபுரம் இடையிலான அந்த தூரத்தை தான் நம்ம என்ன சொல்லலாம், அந்த நீர்வழி பாதை போக்குவரத்து தான் நம்ம தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 3ன்னு சொல்லுவோம். புரிஞ்சுதுங்களா? நேஷ்னல் வாட்டர்வேஸ் 3. அது போக பார்த்தீங்கன்னா நேஷ்னல் வாட்டர்வேஸ் 1ன்னா நம்ம எதை சொல்லுவோம், ஹால்தியா மற்றும் அலகாபாத். அதுக்கு இடையிலான அந்த பார்த்தீங்கன்னா கங்கை, பாகரதி, ஹூக்ளி அதனை இணைக்கக்கூடிய அந்த போக்குவரத்து தான் தேசிய நீர்வழி போக்குவரத்து எண் 1ன்னு சொல்லுவோம். இந்த 3ஐயுமே நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? 1, 2, 3 நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இதுதான் தவறு. உங்களுக்கு என்னதுங்க, தவறு தானே கேட்டிருக்காங்க. 2 மட்டும் தவறு, ஆப்ஷன் சி. 28வது கேள்வி பாருங்க. இந்தியாவில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது? மேற்கு வங்கம், இந்தியா, குஜராத், உத்தரப்பிரதேசம். சாரிங்க, இது இந்தியான்னு போட்டுட்டேன். இது மாத்தாம விட்டுட்டேன். ஓகேங்களா? இதை விட்டுருங்க. இந்த 3 ஆப்ஷன்ல மட்டும் போடுங்க. மேற்கு வங்கம், குஜராத், உத்தரப்பிரதேஷ். ஆன்சர் என்னங்க வரும்? குஜராத். எண்ணெய் வித்து இந்தியாவில், ஓகேங்களா? வேர்ல்டுன்னு கேட்டிருந்தாங்க, இந்தியா வந்திருக்கலாம். இந்தியாவில் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் தான். மேற்கு வங்கம்னா உங்களுக்கு பேடி சொல்லலாம், ரைஸ் சொல்லலாம், ஓகேங்களா? அரிசி சொல்லலாம். உத்தரப்பிரதேசம் அதை சொல்லலாம். ஆனால் குஜராத் எண்ணெய் வித்துக்கள் உற்பத்தியில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கிறது குஜராத். ஓகேங்களா? அடுத்து 29வது கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றுள் மேற்கு கடற்கரைக்கு அருகிலுள்ள எண்ணெய் வயல்களில் பொருந்தாதது எது? அங்கலேஸ்வர், திக்பாய் எண்ணெய் வயல், அலியாபத் எண்ணெய் வயல், ஃபேசம் எண்ணெய் வயல். ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்களா? மேற்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள், கிழக்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள் கொடுத்துருப்பாங்களா? அப்போ இதில் எது மேற்கு கடற்கரைக்கு அருகில் இல்லாத எண்ணெய் வயல்? கிழக்கு கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல் எது? மேற்கு கடற்கரைக்கு அருகிலுள்ள எண்ணெய் வயல் பார்த்தீங்கன்னா அங்கலேஸ்வர், அலியாபாத் எண்ணெய் வயல், பேசைம் எண்ணெய் வயல் மும்பையில் இருக்கிறது. இது 3மே வந்து மேற்கு கடற்கரைக்கு அருகில் இருக்கும். இந்த திக்பாய் எண்ணெய் வயல் மட்டும்தான் கிழக்கு கடற்கரையில் இருக்கும். அப்போ இதுதான் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? திக்பாய் எண்ணெய் வயல். அடுத்து 30வது கேள்வி பாருங்க. கீழ்காணும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. இந்தியாவில் தற்போது 18 ரயில்வே மண்டலங்கள் உள்ளன. தங்க நாற்கர சாலையின் நீளம் 5846 கிலோமீட்டர். ஆன்சர் என்னங்க வரும்?
தற்போது எவ்வளோ இருக்குங்க? 18 கிடையாது, 19 இருக்கு. புரிஞ்சுதுங்களா? 19 அந்த கொல்கட்டாவுடைய அந்த மெட்ரோ ரயில்வே இருக்கு பார்த்தீங்களா? அதையும் ஒண்ணு சேர்த்திருப்பாங்க. இந்தியாவுல தற்போது 19 ரயில்வே மண்டலங்கள் இருக்கு. அப்ப இது தவறு. தங்க நாற்கரை சாலைன்னு சொல்றோம்ல, அதனுடைய நீளம் கரெக்ட்டு தான். 58, 46 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 58, 46 கரெக்ட்டு தான். இது எந்தெந்த அந்த அந்த நாற்கரம் சொல்றோம்ல, எந்தெந்த நகரங்கள் ஒரு முக்கியமான நகரங்கள் எது எது? புதுடெல்லி டு கல்கட்டா, கல்கட்டா சென்னை, சென்னை டு மும்பை, மும்பை டு புதுடெல்லி. புரிஞ்சுதுங்களா? அந்த ஆர்டரை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுங்க. புதுடெல்லி, புதுடெல்லி டெல்லி, ஓகேங்களா? டெல்லியிலிருந்து உங்களுக்கு என்னதுங்க? கல்கட்டா, கல்கட்டாவிலிருந்து சென்னை, சென்னை டு மும்பை, அப்புறம் மும்பையிலிருந்து மறுபடியும் புதுடெல்லி. அதுதான் உங்களுக்கு அந்த தங்க நாற்கரம். அந்த நாற்கரம் உங்களுக்கு அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். புரிஞ்சுதுங்களா? அதனால் அந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்லி, கல்கட்டா, சென்னை, மும்பை, மறுபடியும் புதுடெல்லிக்கு அப்படியே கனெக்ட் பண்ணுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ 58, 46 கிலோமீட்டர் இது கரெக்டு தான். அப்போ உங்களுக்கு என்னதுங்க? 2 மட்டும் சரி. ஆப்ஷன் டி. அடுத்தது பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. தன்னிறைவு வேளாண்மையில் பருத்தி உற்பத்தி அதிக அளவில் பயிரிடப்படுகிறது. பொன்னம் என்பது கேரளாவின் இடப்பெயர்வு வேளாண்மையுடன் தொடர்புடையது. எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்க்கலாங்களா? தன்னிறைவு வேளாண்மையில பருத்தி உற்பத்தி அதிக அளவுல செய்றாங்களா? கிடையாதுங்க. தன்னிறைவு வேளாண்மை அப்படின்னா என்னதுங்க? நம்மளுடைய நிறைவுக்கு, தன்னுடைய குடும்பத்துடைய நிறைவுக்கு செய்யக்கூடிய வேளாண்மை. அப்ப அளவா செய்வாங்க. அதுல பருத்தி நமக்கு தேவைப்படாது. உணவு பயிர்களுடைய உற்பத்தி தான் அங்க அதிகம். உணவுடைய உற்பத்தி தான் அங்க அதிகமா இருக்கும். நெல் அதெல்லாம் கூட தன்னிறைவு வேளாண்மையில வரலாம். ஆனா பருத்தி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன பயிருங்க? வாணிப பயிர் அது. அது வந்து இதுல தன்னிறைவு வேளாண்மையில வராது. புரிஞ்சுதுங்களா? இது வந்து பருத்தி அப்படிங்கிறதே ஒரு வாணிப பயிர். அது நமக்கு வீட்டுக்கு தேவையில்லைல. புரிஞ்சுதுங்களா? தன்னிறைவுனா தனக்கு தேவையானது மட்டும், தன்னுடைய குடும்பத்திற்கு தேவையானது மட்டும் உற்பத்தி செய்யக்கூடியது தான் தன்னிறைவு வேளாண்மை. உற்பத்தி இங்கே குறைவாக தான் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? பாரம்பரிய வகையிலான ஒரு வேளாண்மைன்னு நம்ம சொல்லுவோம். அப்போ இதில் பருத்தி அதிக அளவில் பயிரிட மாட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது தவறு. அடுத்தது பொன்னம் அப்படிங்கிறது கேரளாவுடைய இடற்பெயர்வு வேளாண்மையுடன் பெயர் தானே. கரெக்டு தானே? ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து அந்த இடப்பெயர்வு வேளாண்மையை ஒவ்வொரு பேரில் சொல்லுவாங்க. அஸ்ஸாமில் பார்த்தீங்கன்னா ஜூம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கேரளாவில் பொன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா? அதை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இது கரெக்டு தான். அப்போ 2 மட்டும்தான் தவறு. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்க 32வது கேள்வி. பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் 1969ஆம் ஆண்டு தாராபூரில் நிறுவப்பட்டது. இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் 1897ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதுல எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? இந்தியாவுடைய முதல் அணுமின் நிலையம் 1969. 1969ல உங்களுக்கு என்னங்க ஞாபகம் வரும்? இஸ்ரோ ஞாபகம் வரும். அப்போ தான் அதை அமைச்சிருப்பாங்க. 1969ஆம் ஆண்டு மும்பையில் தாராப்பூரில் நிறுவப்பட்டிருக்கும். கரெக்டு தான். அதே மாதிரி இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க? முதல் நீர்மின் நிலையம் டார்ஜிலிங்கில் 1897 ஆரம்பிச்சிருப்பாங்க. 2மே கரெக்டு. 2மே ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்த்துக்கோங்க. 1969ல் இந்தியாவின் முதல் அணுமின் நிலையம் தாராப்பூரில் அமைக்கிறாங்க. அதே மாதிரி 1897 இந்தியாவின் முதல் நீர்மின் நிலையம் டார்ஜிலிங்கில் என்ன பண்ணுறாங்க? அமைக்கிறாங்க. அப்போ 1, 2 சரி. ஆப்ஷன் ஏ. அடுத்தது 33வது கேள்வி. தவறான இணையை காண்க. ரயில்வே மண்டலங்களின் தலைமையிடம். கிழக்கு மத்திய ரயில்வே ஹாசிபூர், வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர், மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர், வடகிழக்கு ரயில்வே கவுஹாத்தி. ரொம்ப முக்கியம். அந்த பாக்ஸில் கொடுத்துருப்பாங்கல்ல 18 ரயில்வே மண்டலங்கள், அதனுடைய தலைமையிடம் என்னன்னு கொடுத்துருப்பாங்க. 19வது தான் நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? மெட்ரோ ரயில்வே. அதனுடைய தலைமையிடம் எங்கேங்க? கொல்கத்தா. பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த 18க்கு அது அதனுடைய ரயில்வே அந்த மண்டலம் எது, அந்த மண்டலத்துடைய தலைமையிடம் எது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. எதுங்க தவறா இருக்கு? கிழக்கு மத்திய ரயில்வே வந்து ஹாசிபூர் கரெக்டு தான். வடமேற்கு ரயில்வே ஜெய்ப்பூர் கரெக்டு தான். மேற்கு மத்திய ரயில்வே ஜபல்பூர் கரெக்டு தான். இதுதான் தவறு. வடகிழக்கு ரயில்வே கவுஹாத்தி வராது. வடகிழக்கு எல்லை ரயில்வே தான் வந்து கவுஹாத்தின்னு வரணும். புரிஞ்சுதுங்களா? வடகிழக்கு ரயில்வேனா அவங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா
கோரக்பூர் வரணும். ஓகேங்களா? வடகிழக்கு ரயில்வேனா கோரக்பூர் வரணும். வடகிழக்கு எல்லை ரயில்வே தான் உங்களுக்கு கவுஹாத்தி வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? வடக்கு, வடகிழக்கு, வடமேற்கு என்ன, தெற்கு, தென்மேற்கு, தென் மத்திய அப்படின்னு உங்களுக்கு 5 வரும். இப்போ வடக்குன்னா வடமேற்கு, வடகிழக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 வரும். அதே மாதிரி தென்கிழக்கு, தென்மேற்கு, தென் மத்திய அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாருங்க, 34வது கேள்வி. கீழ்காணும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. கோதுமை ஒரு ராபி பருவ பயிராகும். தீவிர வேளாண்மையில் இயந்திர பயன்பாடுகள் அதிக அளவில் இருக்கும். இதுல எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? கோதுமை அப்படிங்கிறது ஒரு ராபி பருவ பயிரா? கரெக்டு தான். உங்களுக்கு பருவத்தை, அந்த பருவ காலத்தை அந்த என்ன சொல்ல, மூணா பிரிப்பாங்கல்ல. என்னென்ன இதை? கேரிஃப், ராபி, அடுத்தது என்னதுங்க, சையத் அப்படின்னு சொல்லிட்டு மூணா பிரிப்பாங்கல்ல. காரிஃப் பருவம் அப்படின்னா எந்த மாதத்தை சொல்லுவோம்? ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு வந்து காரிஃப் பருவம். ராபி பருவம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம்னா அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும். சையது பருவம் அப்படிங்கிறது ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும். பழங்கள் இந்த காலத்தில் இந்த சையது பருவத்தில் பயிரிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், கேரிஃப் பருவத்தில் என்ன பயிர்கள்லாம் பயிரிடுவாங்க. நெல் பார்த்திங்கன்னா எல்லா காலத்துலேயும் பயிரிடுற மாதிரி வரும். அதே மாதிரி ராபி பருவத்தில் என்ன பயிர்கள்லாம் பயிரிடுறாங்க அப்படிங்கிறது ஒரு டைம் பார்த்துக்கோங்க. யூனிக்காக சிலது இருக்குல்ல, அதை பார்த்து வச்சுக்கணும். எல்லா காலத்துலேயும் இருக்கிறதையும் பார்த்துக்கணும், புரிஞ்சுதுங்களா? அது போக யூனிக்காக இங்கே மட்டும்தான் இதை பண்ண முடியும், இந்த பருவத்தில் மட்டும்தான் இது பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்கும்ல, அதை நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும். கோதுமை ஒரு ராபி பருவ பயிர், கரெக்டு தான். அடுத்தது, தீவிர வேளாண்மையில் இயந்திர பயன்பாடுகள் அதிக அளவில் இருக்கும். கரெக்டு. தீவிர வேளாண்மையோட டெஃபினிஷனே அதுதான். அந்த வேளாண்மையில் உங்களுக்கு இயந்திர பயன்பாடு என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். புரிஞ்சுதுங்களா? தன்னிறைவு வேளாண்மையில் இருக்குமா? அது தேவைப்படாது. நம்ம உற்பத்தி குறைவு, வீட்டுக்களவாக இருந்தால் போதும். அந்த இடத்துல உங்களுக்கு இயந்திர பயன்பாடு வேண்டியது கிடையாது. இயந்திர பயன்பாடு எதுக்காக கொண்டு வந்தாங்க? நமக்கு விளைச்சல் அதிகமாக இருக்கணும், எல்லாத்துக்கும் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் என்ன பண்ணாங்க, இயந்திர பயன்பாடே கொண்டு வந்தாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ தன்னிறைவு வேளாண்மையில் அது இருக்காதான. தீவிர வேளாண்மையில் இயந்திர பயன்பாடுகள் அதிகமாகவே இருக்கும். விளைச்சல் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறக்காக கொண்டு வந்தது. ஓகேங்களா? அப்போ 1, 2 மட்டும் தவறு தானே கேட்டிருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 1 சரி, 2 சரி. 1, 2 சரி. ஆப்ஷன் சி. அடுத்து 35வது கேள்வி பாருங்க. தேசிய காற்றாலை நிறுவனம் இல்லைன்னா காற்றாற்றல் நிறுவனம், எப்படி வேணாலும் கேட்கலாம். தேசிய காற்றாலை நிறுவனம் எப்போது தொடங்கப்பட்டது? 1986, 1998, 1940, 1983. தேசிய காற்றாற்றல் நிறுவனம் எப்போதுங்க தொடங்கப்பட்டது? 1998. 1986 பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான இது, காற்றாலைகளை நிறுவனாங்க ஃபஸ்ட் டைம். எங்கெங்கே நிறுவனாங்க? காற்றாலைகளை நிறுவி காற்றாலை மின் உற்பத்தியை ஸ்டார்ட் பண்ணாங்க 1986. எங்கெங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குஜராத் கடற்கரை பகுதியான ஓகா, அடுத்தது மகாராஷ்டிராவுடைய கடற்கரை பகுதியான ரத்னகிரி, அடுத்தது தமிழ்நாட்டுடைய கடற்கரை பகுதியான தூத்துக்குடி. இந்த 3 பிளேஸ்லையும் ஃபஸ்ட்டாக 1986 காற்றாலைகளை நிறுவி காற்றாலை உற்பத்தி என்ன பண்ணுறாங்க? ஸ்டார்ட் பண்ணுறாங்க. புரிஞ்சுதுங்களா? அது ரொம்ப இந்த வருடம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 3 பிளேஸுமே ரொம்ப முக்கியமானது. அடுத்தது 1940 அப்படிங்கிறது என்னதுங்க? இந்தியாவில் வந்து அந்த அணுமின் திட்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது 1983 நம்ம என்ன பார்த்தோம்? மத்திய பட்டு ஆராய்ச்சி தொழில்நுட்ப நிறுவனம், அதனுடைய தலைமையிடம் எதுங்க? பெங்களூர். அது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1983 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது 36 பாருங்க. NH44 அப்படிங்கிறது என்ன? அதனுடைய அந்த எந்த பகுதியிலிருந்து எந்த பகுதியை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா NH44ன்னு சொல்லுவோம். நேஷனல் ஹைவேன்னு எதை சொல்லுவோம்? எந்த பகுதியை சொல்லுவோம்? வாரணாசியிலிருந்து கன்னியாகுமரி வரை, எர்ணாகுளத்திலிருந்து கொச்சின் துறைமுகம் வரை, ஸ்ரீநகரிலிருந்து கன்னியாகுமரி வரை, எதுவும் இல்லை. என்னங்க வரும்? NH44. நீளமான தேசிய நெடுஞ்சாலை, மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை தான் உங்களுக்கு என்னது? NH44. இதனுடைய பெயர் முன்னாடி என்னென்னு இருந்துச்சுன்னா NH7 இருந்துச்சு.
புரிஞ்சுதுங்களா? நம்ம பழைய எடிஷனில் கூட NH7 கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? NH44 தான். இந்த இதை தான் வந்து பெயர் மாற்றம் பண்ணாங்க. NH44ன்னு சொன்னாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ NH7ன்னு சொல்லும் பொழுது அதனுடைய பகுதி என்னன்னா, நமக்கு புக்கில் வாரணாசியிலிருந்து கன்னியாகுமரி இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு NH7. இது என்ன பண்ணாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணாங்க. வாரணாசியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தான் NH7, அதுதான் மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலையே இருந்துச்சு. அதற்கப்புறம் இதை NH44 மாற்றுறாங்க அப்படின்னா இதனுடைய டிஸ்டன்ஸையும் மாற்றுறாங்க. அப்போ என்னென்னா ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நமக்கு வாரணாசியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தான் இருந்துச்சு. அந்த நேரத்தில் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணி அது என்னென்னு பண்ணிட்டாங்க, NH44ன்னு சேஞ்ச் பண்ணிட்டாங்க. வாரணாசியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் NH7 இருந்தது. ஸ்ரீநகர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மாற்றி அதை NH44 மாற்றிட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ NH44னா என்னன்னு தெரியணும் உங்களுக்கு. அப்போ இந்த எர்ணாகுளத்திலிருந்து கொச்சின் துறைமுகம் அப்படிங்கிறது என்னென்னா மிக இது நீளம்னு சொல்கிறோம். இது ரொம்ப லென்த்து கம்மியான நேஷ்னல் ஹைவே அப்படின்னா இந்த எர்ணாகுளத்திலிருந்து கொச்சின் துறைமுகம் வரை வெறும் உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் தான் இருக்கும்? உங்களுக்கு 6 கிலோமீட்டர் தான் இருக்கிற மாதிரி இருக்கும். புரிஞ்சுதுங்களா? அப்போ அதை நாம் என்ன சொல்லுவோம்? NH47Aன்னு சொல்லுவோம். அப்போ ஆன்சர் என்னதுங்க? ஆப்ஷன் சி. 37வது கேள்வி பாருங்க. பல்நோக்கு திட்டங்களை அதனால் பயனடையும் மாநிலங்களையும் பொறுத்துக. துங்கபத்ரா திட்டம், பக்ரானங்கல் திட்டம், தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம், தெஹிரி அணை, சர்தார் சரோவர் திட்டம். இதனால் பயனடையக்கூடிய மாநிலங்களை பொறுத்தணும். இன்னொன்று என்ன பண்ணணும்னா நீங்கள் அதனுடைய எந்த ஆறுக்கு மேலே அந்த அணையை கட்டியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? இங்கே நான் உங்களுக்கு மாநிலங்கள் தான் கேட்டிருக்கேன். அதனால் என்னென்ன மாநிலங்களில் பயனடையும் தான் இருக்குது. நீங்கள் அந்த ஆறுகளையும் படித்து வச்சுக்கணும். ஆன்சர் என்னங்க வரும்? ஆப்ஷன் பி வரணும். துங்கபத்ரா திட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆந்திர பிரதேசும் கர்நாடகாவும் இதனால் பயனடையும். துங்கபத்ரா திட்டத்தில் அந்த துங்கபத்ரா திட்டத்தினால ஆந்திர பிரதேசும் கர்நாடகாவும் பயனடையும். அடுத்தது பக்ரானங்கல் திட்டம் பார்த்திங்கன்னா பஞ்சாப். ஓகேங்களா? பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் மூணுமே பக்ரானங்கல் திட்டத்தினால பயனடையும். அடுத்தது தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட் பெங்காலும் ஜார்க்கண்டும். தாமோதர் பள்ளத்தாக்கு திட்டம் அப்படிங்கிறது வெஸ்ட் பெங்காலும் ஜார்க்கண்டும் பயனடையும். தெஹிரி அணை பார்த்தீங்கன்னா அதனால பயனடையக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் உத்தரகாண்ட். ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி கொஷினில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? ஒன்று மட்டும் கொடுப்பேன். எல்லா இடத்துலையும் நிறைய மாநிலங்கள் கொடுத்துருப்பாங்க, அதில் மட்டும் ஒரே ஒரு மாநிலம் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதை கேட்கறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது சர்தார் சரோவர் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஓகேங்களா? மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா இதெல்லாம் உங்களுக்கு எதில் வந்துடும் அப்படின்னா சர்தார் சரோவர் திட்டத்தில் வந்துடும். புரிஞ்சுதுங்களா? அதனால் பயனடக்கூடிய மாநிலங்கள் அப்போ ஆப்ஷன் பி. அடுத்து 38வது கேள்வி பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது பழுப்பு நுரையீரல் நோய் என அழைக்கப்படுகிறது? பைசினோசிஸ், நிமோகோனியோசிஸ், சிலிகோசிஸ், ஏ அண்ட் பி. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா தொழிற்சார் நோய்கள். இப்போ ரீசெண்டாக கூட கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு தினமணியில் நீங்கள் எடிட்டோரியல் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். தொழிற்சார் நோய் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கொடுத்துருந்தாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ பழுப்பு நுரையீரல் நோய், இதுக்கு இன்னொரு பேர் ப்ரௌன் நுரையீரல் நோயின்னு கூட சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அது என்னென்னா பைசினோசிஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா பழுப்பு நுரையீரல் நோய். இப்போ இந்த ஆலைகளில், ஜவுளி ஆலைகளில், அது மாதிரி நிறைய இடத்துல வேலை செய்கிறாங்கல்ல, அங்கே இந்த தூசிகள் சேராமல் போகிறது, அந்த நம்ம சுவாசிக்கிறது, அதனால் ஏற்படக்கூடிய நோய் தான் பைசினோசிஸ். அதே மாதிரி இந்த நிமோகோனியோசிஸ் இருக்குது பார்த்தீங்களா? இது நிலக்கரி தூசினால் ஏற்படக்கூடிய ஒரு நோய். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இது எப்படி பழுப்பு நுரையீரல் நோயின்னு நம்ம சொல்கிறோம்ல, இந்த நிமோகோனியோசிஸை நம்ம கருப்பு நுரையீரல் நோயின்னு சொல்லுவோம். இது நம்ம புக்கில் இருக்குது. இது நான் சொன்னேன்ல அந்த எடிட்டோரியல் பேஜில் கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லிட்டு, அதுதான் கருப்பு நுரையீரல் நோயின்னு நம்ம நிமோகோனியோசிஸ் சொல்லுவோம். ஏன் இதெல்லாம் சயின்ஸில் கூட கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் சிலிகோசிஸும் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த தொழிலாளர் இந்த சுரங்கத்தில் அந்த மாதிரி இடத்துலலாம் வேலை செய்கிறவங்களுக்கு வரக்கூடிய நோய். ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் இவங்களுக்கு என்ன பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் அந்த கட்டுரையில் கொடுத்துருப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. பழுப்பு நுரையீரல் நோய் அப்படிங்கிறது பைசினோசிஸ். கருப்பு நுரையீரல் நோய் நம்ம என்ன சொல்கிறோம்? நிமோகோனியோசிஸ்.
39வது கேள்வி பாருங்க. இன்சாட் நிறுவப்பட்ட ஆண்டு 1957, 1960, 1983, 1975. இன்சாட் இந்தியன் நேஷ்னல் சேட்டலைட் சிஸ்டம் எப்போங்க ஆரம்பிக்கிறாங்க? 1983ல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி 1857 ஃபஸ்ட்டு இந்தியாவில் அஞ்சலக சேவையை பொதுமக்களுக்கு கொடுக்குறாங்க. 1857 ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி 1975 இது விரைவு அஞ்சல் சேவையை கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டு அஞ்சலக சேவையை 1857 கொண்டு வருவாங்க. 75 அது விரைவு அஞ்சல் சேவையும் கொண்டு வருவாங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த எல்லைப்புற சாலைகள் நிறுவனம் எப்போ வந்து அமைப்பாங்கன்னா 1960 தான். 1957 நம்ம பின்னாடி பார்ப்போம். 1960 அப்படிங்கிறது எல்லைப்புற சாலைகள் நிறுவனத்தை அமைப்பாங்க. புரிஞ்சுதுங்களா? 75 அப்படிங்கிறது விரைவு அஞ்சல் சேவை. 83ல் தான் உங்களுக்கு இன்சாட் வந்து நிறுவப்பட்டிருக்கு. பார்த்துக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து 40வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. இந்தியாவில் அதிக பாசன பரப்பளவு கால்வாய் பாசனத்தின் கீழ் உள்ளது. நிலத்தடி நீர் போதுமான அளவிற்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் ஆழ்துளை கிணறுகள் காணப்படுகிறது. இதில் எது தவறுன்னு பாருங்க. இந்தியாவில் அதிக பாசன பரப்பளவு எந்த பாசனத்தின் கீழங்க இருக்குது? கால்வாய் பாசனமாக கிடையாது, கிணற்று பாசனத்தின் கீழே தான் இருக்குது. அப்போ இது தவறு. நிலத்தடி நீர் போதுமான அளவிற்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் எது இருக்குங்க? ஆழ்துளை கிணறுகள் இருக்காது, திறந்தவெளி கிணறுகள் தான். நிலத்தடி நீர் போதுமான அளவிற்கு இல்லாத பகுதிகளில் தான் உங்களுக்கு ஆழ்துளை கிணறு இருக்கும். அப்போ இதுவும் தவறு. அப்போ 1, 2 தவறு. ஆப்ஷன் ஏ. அடுத்த 41வது கேள்வி பாருங்க. இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எந்த நாட்டின் தொழில்நுட்ப உதவியுடன் பொக்கரோவில் 1972 நிறுவப்பட்டது? அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 இடத்துல உங்களுக்கு இந்துஸ்தான் எஃகு நிறுவனத்தை கொடுத்துருப்பாங்களா? அப்போ இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எந்த நாட்டின் தொழில்நுட்ப உதவியுடன் பொக்கரோவில் பொக்கரோன்னா ஜார்க்கண்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான். அங்கே எப்போ யாரோட உதவியுடன் நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவின் தொழில்நுட்ப உதவியுடன் நிறுவப்பட்டிருக்கும் பொக்கரோவில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் எஃகு நிறுவனம். இந்த இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இன்னொரு பிளேஸில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிலாய் எங்கே இருக்குது? சத்தீஸ்கரில் இருக்கும். அந்த நிறுவனமும் வந்து உங்களுக்கு என்ன தான் ரஷ்யாவுடைய தொழில்நுட்ப உதவியோட தான் வந்து நிறுவப்பட்டிருக்கும். அப்போ ரஷ்யாவுடைய தொழில்நுட்ப உதவியுடன் இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எங்கெங்கெல்லாம் நிறுவப்பட்டுச்சு? பொக்கரோ ஜார்க்கண்டில் இருக்குது. அதுக்கப்புறம் பிலாய் சத்தீஸ்கரில் இருக்குது. ஓகேங்களா? வேறு எங்கே இந்த இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா துர்காப்பூரில் இருக்குது. துர்காப்பூர் அது எங்கே இருக்குது? மேற்கு வங்கத்தில் இருக்குது. அது எந்த நாட்டின் உதவியுடன் அங்கே நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து. துர்காப்பூரில் இருக்கிறது இங்கிலாந்து உதவியுடன் நிறுவப்பட்டிருக்கும். அடுத்தது இன்னொரு பிளேஸில் இருக்குது. அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூர்கெலா எங்கே இருக்குது? ஒடிசா. அப்போ ரூர்கெலாவில் இருக்கக்கூடிய இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் எந்த நாட்டின் தொழில்நுட்ப உதவியுடன் நிறுவப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி. அப்போ 4 தான், ரஷ்யா, ஜெர்மனி, இங்கிலாந்து. எந்தெந்த பிளேஸ்ன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது 42வது கேள்வி பாருங்க. இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை தொடங்கப்பட்ட ஆண்டு 1936, 1957, 1923, 1857. இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவை எப்போங்க தொடங்கப்பட்டது? 1923. இது 1936 என்ன பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்கன்னா, என்ன பெயரில் இது பண்ணியிருப்பாங்கன்னா அகில இந்திய வானொலின்னு பண்ணியிருப்பாங்க. இதுவே 57 அகில இந்திய வானொலி அப்படிங்கிறத என்ன பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க? ஆகாசவாணி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? பாருங்கள், இந்த 3 வருடம் ரொம்ப முக்கியமானது. 1923 இந்திய வானொலி ஒலிபரப்பு சேவையை கொண்டு வந்தாங்க. இது வந்து அகில இந்திய வானொலி அப்படிங்கிற பெயரில் 1936 கொண்டு வந்தாங்க. 1957 அதனுடைய பெயர் என்ன மாற்றினாங்க? ஆகாசவாணி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றம் பண்ணாங்க.
அடுத்து பாருங்க 43வது கேள்வி, இந்தியாவின் மிக பழமையான பாசன முறை எது? ஏரி பாசனம், கிணற்று பாசனம், கால்வாய் பாசனம், அனைத்தும். மிக பழமையான பாசன முறை எதுங்க? ஏரி பாசனம் தான். புரிஞ்சுதுங்களா? இப்போ அரசர் காலத்திலேயே அவங்க ஏரி அமைச்சாங்க அப்படிங்கிறலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. ஏரி பாசனம் தான் பழமையான பாசன முறை. கிணற்று பாசனம் வந்து இப்போ நம்ம அதிக அளவு இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆனால் இது பழமையானது, மிக பழமையானதுன்னு சொல்ல முடியாது. இது ஏரி பாசனம் மிக பழமையானது. ஓகேங்களா? நம்ம டக்குன்னு எதை போடுவோம்? கிணற்று பாசனத்தை போட்டுருவோம். அதுக்காக சொல்கிறேன். அடுத்தது பாருங்க, விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு ஆலை எப்போது நிறுவப்பட்டது? 1965, 1982, 1932, 1923. விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு ஆலை எங்கெங்க இருக்கு? பத்ராவதியில் இருக்குது. பத்ராவதி எங்கே இருக்குது? கர்நாடகாவில் இருக்குது. எப்போது நிறுவப்பட்டது? 1923 தான் உங்களுக்கு ஆன்சர். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1965ங்கிறது என்னதுங்க? உங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இந்த இந்துஸ்தான் படித்தோம்ல, இந்துஸ்தான் எஃகு நிறுவனம், அது ரூர்கேலாவில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்ல. ரூர்கேலாவில் ஜெர்மனி உதவியுடன் நிறுவப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. அது எந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1965 தான். ஓகேங்களா? இந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ஜெர்மனி உதவியுடன் 1965ஆம் ஆண்டு ரூர்கேலாவில் நிறுவப்பட்டது. அதை பார்த்துக்கோங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1923. அடுத்து 45வது கேள்வி பாருங்க, மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்குள்ளது? அடிக்கடி இது வந்து நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு இந்த பேர் வந்துட்டே இருக்கும். அதிகமாக இங்கே வந்து நம்ம இந்த வெளிநாட்டு கூட வந்து கப்பல் கட்டுறதுக்குலாம் ஒப்பந்தம்லாம் போடுவோம் பார்த்தீங்களா? அதிகமாக வந்து இந்த தொழிற்சாலை தான் அதிகமாக கப்பல்லாம் வந்து கட்டுவாங்க. எல்லாத்துலேயும் தான், நான் அதிகமாக இது தான். இந்த ப்ராஜெக்ட் 15B அதெல்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல. ப்ராஜெக்ட் 15, 17A, 15B அப்படின்லாம் நம்ம படிச்சிருப்போம். அது எல்லாமே இங்கே கட்டுற மாதிரி தான் இருக்கும். அப்போ மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கே உள்ளது? விசாகப்பட்டினம், கொல்கத்தா, மும்பை, கொச்சி. எங்கெங்கே இருக்குது? மும்பையில் இருக்குது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா, இந்துஸ்தான் கப்பல் கட்டும் நிறுவனம் எங்கே இருக்குன்னா விசாகப்பட்டினம். இந்துஸ்தான் கப்பல் கட்டும் நிறுவனம் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா இங்கே விசாகப்பட்டினத்தில். கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கே இருக்குன்னு கேட்டால் கொல்கத்தாவில். கொச்சி கப்பல் கட்டும் நிறுவனம் கொச்சி டைரெக்டாகவே இருக்குது. கார்டன் ரீச் கப்பல் கட்டும் தொழிற்சாலை கொல்கத்தாவில் இருக்குங்க. இந்துஸ்தான் கப்பல் கட்டும் நிறுவனம் எங்கே இருக்குது? விசாகப்பட்டினத்தில் இருக்குது. மசாகான் கப்பல் கட்டும் தொழிற்சாலை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. அடுத்து 46வது கேள்வி பாருங்க, பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்வு செய்க. தெளிப்பு பாசன முறை மைய சுழற்சி பாசன முறை என அழைக்கப்படுகிறது. PMKY திட்டம் என்பது விவசாயிகளுக்கு நிலம் வழங்கும் திட்டமாகும். இதில் எது சரின்னு பாருங்க. ஆன்சர் பார்த்துடலாங்களா? தெளிப்பு பாசன முறை அப்படிங்கிறது மைய சுழற்சி பாசன முறைன்னு அழைக்கப்படுதா? இல்லை, இது ரெண்டுமே தனித்தனி. சொட்டு நீர் நவீன பாசன முறைகளில் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு பாசன முறை, மைய சுழற்சி பாசன முறை அப்படின்னு 3 டைப்பாக கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டு வேற வேற, புரிஞ்சுதுங்களா? அப்போ இது தவறு. PMKY திட்டம்னு என்னதுங்க? பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோசனான்னு நம்ம சொல்லுவோம். இந்த திட்டத்துடைய நோக்கம் என்ன? குறைந்த நீரை வச்சுக்கிட்டு விளைச்சலை அதிகப்படுத்துவது தான் இந்த திட்டத்துடைய நோக்கமே. விவசாயிகளுக்கு நிலம் வழங்கும் திட்டம் கிடையாது. நீர் மேலாண்மைக்கு ரிலேட்டடான ஒரு திட்டம் தான். குறைந்த அளவு நீரை வச்சுட்டு எப்படி நம்ம விளைச்சலை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறக்கான திட்டம் தான் PMKY திட்டம், பிரதான் மந்திரி கிருஷி சிஞ்சை யோஜனா. விவசாயிகளுக்கு நிலம் வழங்கும் திட்டம் கிடையாது. அப்போ உங்களுக்கு என்னதுங்க? 1, 2 ரெண்டுமே தவிர ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, 47வது கேள்வி, டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் எப்போது தொடங்கப்பட்டது? TCS எப்போது தொடங்கப்பட்டது? 1972, 1970, 1907, 1975. ஆன்சர் என்னங்க வரும்? டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா 1970. சரி, இந்த 1972 என்னங்க அமைச்சிருப்பாங்க? அதாவது இந்த லெசனுக்குள்ள இந்த ஹிந்துஸ்தான் எஃகு நிறுவனம் ரஷ்யாவின் உதவியுடன்
பொக்காரோவில் நிறுவப்பட்டதுன்னு பார்த்தோம்ல, அது எப்போ நிறுவப்பட்டிருக்குன்னா 1972 நிறுவப்பட்டிருக்கும். 1977னா உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வந்திருக்கணும். டாட்டா இரும்பு எஃகு தொழிற்சாலை 1907. அடுத்து பார்த்திங்கன்னா 1975 பார்த்திங்கன்னா கைத்தறி வளர்ச்சி ஆணையம். கைத்தறி வளர்ச்சி ஆணையம் வந்து 1975. ஓகேங்களா. டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் பார்த்திங்கன்னா 1970. 48வது கேள்வி பாருங்க. பின்வரும் கூற்றுகளில் தவறானவற்றை தேர்வு செய்க. கொங்கன் ரயில்வே 1995 அமைக்கப்பட்டது. ரயில்வே இருப்பு பாதையின் அகலம் 1 மீட்டராக இருந்தால் அவை மீட்டர் பாதை என வகைப்படுத்தப்படுகிறது. இதில் எது தவறுன்னு பாருங்க. ஆன்சர் பார்த்தலாங்களா? கொங்கன் ரயில்வே பார்த்தீங்கன்னா 1998, 95 கிடையாது. இதனுடைய தலைமையிடம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்ல, நவி மும்பை. ஓகேங்களா. அப்போ இது தவறு தான். ரயில்வே இருப்பு பாதையுடைய அந்த அகலத்தை வச்சு ஒரு 4 டைப்பாக பிரிச்சிருப்பாங்கல்ல, அந்த இருப்பு பாதையுடைய அகலம் 1 மீட்டராக இருந்துச்சுன்னா அதை மீட்டர் பாதைன்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டு தான். புரிஞ்சுதுங்களா? 1 மீட்டராக இருந்துச்சுன்னா மீட்டர் பாதைன்னு சொல்லுவோம். 1.676 அந்த அளவில் அகலத்தில் இருந்துச்சுன்னா அது அகலப்பாதைன்னு சொல்லுவோம். அடுத்தது 0.762 மீட்டர் அளவில் இருந்துச்சுன்னா அது குறுகிய பாதைன்னு சொல்லுவோம். 0.610 இருந்துச்சுன்னா அது குறுகிய தூக்குப்பாதை அப்படின்னு சொல்லுவோம். அந்த 4 டைப்பையும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. 1 மீட்டர்னா மீட்டர் பாதையை நம்ம முன்னாடி படிச்சுட்டோம். ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கிறது என்ன, அந்த 1.676னா அகலப்பாதை. 1 மீட்டர் அப்படின்னா என்னதுங்க உங்களுக்கு மீட்டர் பாதை. 0.762 அப்படின்னா குறுகிய பாதை. 0.610 அப்படின்னா குறுகிய தூக்கு பாதை. அப்போ இது கரெக்டு தான். அப்போ உங்களுக்கு என்னதுங்க தவறு தானே கேட்டிருக்காங்க. 1 மட்டும் தவறு, ஆப்ஷன் சி. அடுத்தது 49. பின் வருவனவற்றுள் வண்டல் மண் தொடர்பில்லாதவற்றை தேர்வு செய்க. இவை வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண். பொட்டாசியம் அதிகமாகவும் ஹைட்ரஜன் குறைவாகவும் உள்ளது. கரும்பு பயிரிடலுக்கு ஏற்ற மண். பசால்ட் பாறைகளிலிருந்து உருவானது. இதில் எது வந்து தொடர்பில்லாததுன்னு பாருங்கள். நீங்கள் அந்த மண்ணில் நல்லா அந்த சாயில் அப்படின்னு நமக்கு ஒரு தனி டாப்பிக்கே இருக்குது நமக்கு சிலபஸில். அப்போ அந்த சாயில் டெய்லி ஒன்றொன்னாவது, இன்னிலேருந்து டெய்லி ஒன்றொன்னாவது படிச்சிங்கன்னா படிச்சிடலாம். ஒரே டைமில் படிக்கும் பொழுது நமக்கு கஷ்டமாக தான் இருக்குது. டெய்லி ஒன்றொன்னா, ஒரு நாள் வண்டல் மண் படிங்க, ஒரு நாள் வந்து சரளை மண் படிங்க. அந்த மாதிரி படிச்சிங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். அது 2 கூட பிரிச்சுக்கலாம். கம்பேர் பண்ணி கூட படிச்சுக்கலாம். அப்படி கூட பண்ணலாம். புரிஞ்சுதுங்களா? அதுக்காக ஒரு டைம் ஒதுக்கிக்கோங்க. 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒதுக்கி உட்காந்து படித்தாதான் அந்த இது முடிக்க முடியும். அது ஒரு லெசனில் ஒரு 2 பேஜில் கொடுத்துருக்காங்க. ஆனால் அது நமக்கு சிலபஸில் ஒரு டாபிக். ரிவர்ஸும் அப்படி தான், ஆறுகளும் அப்படி தான். நமக்கு ஒரு லெசனில் அது ஒரு பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆறுகள் வந்து நமக்கு ஒரு டாபிக். புரிஞ்சுதுங்களா? அதனால் அந்த மாதிரி முக்கியமானதெல்லாம் வந்து விட்டுறவே கூடாது. சாயில் படிக்கணும், ஜாகிரஃபியாக சாயில் படிக்கணும், ரிவர் படிச்சிருக்கணும், அந்த ஃபஸ்ட் லெசன் ஃபுல்லாக படிச்சிருக்கணும். ஏன்னா அதில் ஒவ்வொரு டாபிக் இருக்குது. அந்த ஃபஸ்ட் லெசன்லேயே 3 டாபிக் கவர் ஆகும். 3 டாபிக் 4 டாபிக் கிட்ட கவர் ஆகும். ஓகேங்களா? அதனால் அதை விட்டுறாதீங்க. அப்போ இது என்னதுங்க, வெளிர் நிறமுடைய மணற்பாங்கான மண். கரெக்டு தான். பொட்டாசியம் அதிகமாக இருக்கும், ஹைட்ரஜன் குறைவாக இருக்கும். கரெக்டு தான். கரும்பு பயிரிடலுக்கு ஏற்ற மண். கரெக்டு தான். பசால்ட் பாறைகளிலிருந்து உருவான மண் என்னதுங்க, அந்த கரிசல் மண்ணை தான் சொல்லுவோம். அப்போ இதுதான் தவறு. அப்போ நீங்கள் வண்டல் மண், கரிசல் மண் 2 ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. வண்டல் மண், கரிசல் மண் கரிசல் மண்ணும் நல்லா படித்து வச்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? அடுத்து 49வது கேள்வி பாருங்க. 49 முடிச்சிட்டோமா? ஓகே. அடுத்தது பாருங்க 50வது கேள்வி. இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனத்தின் தலைமையிடம் எங்குள்ளது? புதுடெல்லி, ஃபரிதாபாத், மும்பை, கொல்கத்தா. இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் எங்கெங்க இருக்குது? புதுடெல்லி. அதனுடைய தலைமையிடம் புதுடெல்லி. அதே மாதிரி தேசிய நீர் மின்சக்தி நிறுவனம், அதனுடைய தலைமையிடம் ஃபரிதாபாத். தேசிய நீர் மின்சக்தி நிறுவனத்துடைய தலைமையிடம் ஃபரிதாபாத். இந்தியாவின் சூரிய சக்தி நிறுவனம் பார்த்திங்கன்னா புதுடெல்லி. நான் மும்பைக்கு, கல்கட்டா, நாக்பூர், பெங்களூரு அதெல்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் செகண்ட் கொஸ்டின்லேயே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா?
அப்போ டோட்டலாக வந்து உங்களுக்கு ஒரு 50 கொஷின்ஸ் வந்து கவர் ஆயிடுச்சு. நீங்கள் 50க்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மார்க்கை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் போடுறதில்ல, லைவ் பார்க்குறது எல்லோரும் விட்டுட்டிங்களே என்னமோ தெரில. ஓகேங்களா, பாருங்கள். அதாவது நிறைய பேர் ஸ்பீடாக போக சொல்கிறீங்க, ஸ்பீடாக சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அது பண்ண முடியாது, நான் முன்னாடியே சொல்லிட்டேங்க. அது என்ன ஆகும்னா, நம்ம ஸ்பீடாக போனோம் அப்படின்னா அந்த ஸ்பீடாக போகிறதுல தான் அந்த கான்சன்ட்ரேஷன் போகுமே ஒழிஞ்சு நான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுல அந்த கான்சன்ட்ரேஷன் வராமல் போயிடும். புரிஞ்சுதுங்களா? நான் ஸ்பீடாக சொல்லிட்டு போகணும். இந்த 1 மணி நேரம் நான் ஃபிக்ஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே அதை முடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ஸ்பீடாக தான் போவேன். அப்படிங்கும்பொழுது உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்ஃபர்மேஷன் ஏன் இந்த கொஷின் இந்த ஆப்ஷன் இதெல்லாம் வச்சேன் அப்படின்னு அதை சொல்ல முடியாமல் போயிடும். அதுக்காக தான் நான் ஸ்பீடாக போகிறதில்ல. உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் சிலருக்கு தேவையில்லை. நான் முன்னாடியே ஆல்ரெடி நான் நல்லா படிச்சுட்டேன், எனக்கு வந்து கரண்ட் டேட்டா தெரியும், எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க, எனக்கு டைமும் இல்லை, அதுவும் இது வந்து நான் நீங்கள் சொல்கிறத நான் தப்பாக எடுத்துக்கலைங்க, கரெக்டு தான், டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா, சார் பிடிஎஃப் கொடுக்குறாருல அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? ஏன் அப்படின்னா இந்த எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துதான் ஆகணும். பிடிஎஃபாக கொடுக்குறக்கும் நம்ம லைவாக அந்த பிடிஎஃப்ல இருக்கிறத அப்படியே நான் சொல்கிறதுக்கு அந்த லைவ் வீடியோ தேவையில்லை இல்லைங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் அப்படியே அதை நான் வாசிக்கிறேன், அது அதுக்கு லைவ் வீடியோ தேவைப்படாதுல்ல. அப்போ அதுக்கும் இதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும்ல, நம்ம ஏன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும்ல. புரிஞ்சுதுங்களா? உங்களுக்கு அது டைம் சுத்தமாக இல்லை, என்னால் பார்க்க முடியல, பார்க்கணுன்ட்டு இருக்கா, நான் டைம் இருக்குது அதனால் முடியல அப்படின்னு நீங்கள் பிடிஎஃப் யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? வேறு ஏன்னா எக்ஸ்ப்ளனேஷன் நான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். எக்ஸ்ப்ளனேஷன் சொல்ல வேண்டாம் அப்படின்னு அதெல்லாம் வந்து எப்படிங்க அது அதை சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல. நான் ஏன் ஆப்ஷன் இப்படி செட் பண்ணேன், ஏன் வந்து இந்த இடத்துல இருக்குது, இந்த ஆப்ஷன் 3க்குமே நான் ஆன்சர் சொல்லி தானே ஆகணும். நீங்கள் பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா இதை நம்ம பார்ப்போமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு சிலர் பார்ப்பாங்க, ஒரு சிலர் நம்ம வந்து பார்க்க மாட்டோம். புரிஞ்சுதுங்களா? அதுக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து லைவ் டெஸ்ட் அதாவது புக்கை படிக்காமல் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? அப்போ அவங்களுக்கு இதனால் ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணும்ல. உங்களுக்கு நீங்கள் டைம் நான் இப்போ கூட சொல்கிறேங்க, நீங்கள் டைம் இருந்தால் வீடியோ பாருங்கள். ஏன்னா இப்போ எக்ஸாம் உங்களுக்கு 15 நாள், உங்களுக்கு 15 நாள் 18 நாள் அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் முடிஞ்சால் டைம் இருந்தால் பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் பிடிஎஃபை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் அன்றைக்கே சொன்னேன்ல, அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்க வேண்டியது தான். ஆனால் இது கண்டிப்பாக இது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு ஒரு வேளை ட்ராவல் பண்ணிட்டு வரும்பொழுது படிக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கலாம். அப்போ நம்ம அவங்க வீடியோவாவது கேட்பாங்க, காதாலையாவது அதை கேட்பாங்க. அதுக்காக தான் இது சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? சில பேர்த்துக்கு வந்து நான் தானாகவே படிக்கிறத விட யாரோ ஒருத்தர் சொல்கிறது கேட்குறது மனசில் பதியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. சிலருக்கு சொல்கிறது கேட்குறது மனசில் பதியும், சிலருக்கு சொல்கிறது கேட்கவே கூடாதுன்னு இருக்கும். எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னால் நமக்கு பிடிக்காது சிலருக்கு, அது உண்மை தான். சரிங்களா? அப்போ உங்களுடைய கேரக்டர், உங்களுடைய பண்புக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். புரிஞ்சுதுங்களா? அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மாற்றிக்கோங்க. எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் சொல்லாமல் இருக்க முடியாதுங்க. டைம் ஆகும், கண்டிப்பாக ஆகும். நான் ஸ்பீடாக தான் போனேன். அப்பவும் பாருங்கள் 1.5 மணி நேரம் பக்கத்தில் வந்துருச்சு. நான் ஸ்பீடாக தான் போனேன். அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் சொல்லாமல் இருக்க முடியுமா? சொல்லாமல் இருந்தேன்னா அந்த ஆப்ஷனில் அதில் புக்கில் இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸும் ரொம்ப கம்மியாக சொல்கிற மாதிரி ஆயிரும். நம்ம எடுக்கிறதே 50 கொஷின்ஸ் தான். அந்த 50 கொஷின்ஸ்குள்ளே நான் எல்லாமே ஓரளவுக்கு எல்லாமே கவர் பண்ணணும், ஓரளவுக்கு நான் எல்லாமே சொல்லணும். அப்படிங்கும்போது ஸ்டேட்மெண்ட்டும் அதிகமாக நான் வைக்கவும் முடியாது. இப்போ நான் ஸ்டேட்மெண்ட் கொஷின் நிறைய வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், டைம் இன்னும் லென்த் அதிகமாயிரும். அப்போ நான் ஸ்டேட்மெண்ட்டும் வைக்கக்கூடாது, புக்கில் இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லணும்னா நான் இப்போ என்ன பண்ணுவேன்னா, நான் அதான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு கொஷின் எடுக்கிறேன்னா நீங்கள் இப்போ கொஷினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஏன் இப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு நான் சொல்லணும்ல. இப்போ கொஷின் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அதில் எல்லா ஆப்ஷன்லேயுமே ஆன்சர் இருக்கிற மாதிரி தான் எடுப்பேன். இப்போ டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ன்னு சொல்கிறேன்னா, சர்வீசஸ் எப்போது தொடங்கப்பட்டதுன்னு சொல்கிறேன்னா, இப்போ நமக்கு அதுக்கு ஆன்சர் 1970. புரிஞ்சுதுங்களா? 1972 இந்த இடத்துல நான் சொல்லணும். இதை நான் கொஸ்டினாக வைக்கல, ஆனால் இந்த இடத்துல நான் சொல்லிடுவேன். புரிஞ்சுதுங்களா? அப்போ நான் இதையும் சொன்ன மாதிரி ஆயிரும், உங்களுக்கு டெஸ்ட் போட்ட மாதிரி ஆயிரும், நீங்கள் புக்கு நான் விட்ட கொஷின் இந்த இடத்துல நான் ஃபில் பண்ண மாதிரி ஆயிரும். அப்படி தான் நான் கொஷின் எடுப்பேங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ அதுக்காக உங்களுக்கு டைம் ஆகுதில்ல. நான் ஒவ்வொன்றிலையும் வந்து ஆன்சர் வைக்கும் பொழுதே புக்கில் இருக்கிற பாயிண்ட்டை தான் ஆப்ஷனாக செட் பண்ணணும்னு நான் நினச்சி தான் இந்த 1 மார்க்காக இருந்தாலும் இப்படி தான் செட் பண்ணணும்னு நினச்சி தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். புரிஞ்சுதுங்களா? அது எதற்காக அப்படின்னா, நம்ம இப்போ ஏதோ ஒரு ஆப்ஷனை நான் இந்த இடத்துல செட் பண்ணலாம்ல, அதுவும் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டு தானே. இதில் இது சம்மந்தமே இல்லாமல் 1950 சம்மந்தமே இல்லாமல் நான் இது பண்ணலாம். ஆனால் அந்த இடத்துல நான் இதை மட்டும்தான் சொல்ல முடியும், மற்றதெல்லாம் சொல்ல முடியாமல் போயிடும். அப்போ சும்மா படிக்காமல் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறக்காக தான் போட வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ டைம் அதிகமாக வேண்டியிருக்கு. இதை வந்து ஸ்டேட்மெண்ட்லேயோ பொறுத்துகளையோ நம்ம வைக்கலாம்.
அப்படி கவுண்ட் பண்ணலாம். அதுக்கு டைம் அதிகமாகுங்கிறதுக்காக இந்த 1 மார்க் மாதிரியே வச்சுட்டோம்னா கொஞ்சம் டைமும் சேவ் ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அப்படி வைக்கிறது. அப்போவும் உங்களுக்கு டைம் ஆகுது. புரிஞ்சுதுங்களா? முன்னாடியில் நீங்கள் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்களா? அது எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பாருங்கள். ஸ்டேட்மெண்ட்டாக வைக்கும்பொழுதுல அது 3 மணி நேரம் கிட்ட ஆச்சு. ஏன்னா நம்ம புக்கில் இருக்கிறதும் சொல்லி ஆகணும், டைமும் கம்மி பண்ணணும், எல்லாமே எக்ஸ்பிளைனும் பண்ணணும். ஏன்னா நீங்கள் சரி நான் ஒன்று சொல்லிடுறேன், அது உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், நீங்கள் கமெண்ட்டில் வந்து எக்ஸ்பிளைன் கேட்பீங்கல்ல, அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்கன்னு கேட்பீங்கல்ல யாராவது. அப்போ நான் இன்னொரு வீடியோவில் அடுத்த நாள் வந்து அடுத்த டெஸ்ட்டு போடுறதுக்கு தான் பார்த்துட்ருப்போம். இதுக்காக நம்ம எக்ஸ்ப்ளனேஷனுக்கு தனியாக பண்ண முடியாதுல்ல. அப்போ அதுக்கும் இதாகும். புரிஞ்சுதுங்களா? அதனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்குவீங்க நான் நம்புகிறேன். ஓகேங்களா? இது உங்களுக்காக மட்டும்தான். புரிஞ்சுதுங்களா? அதனால தான் டைம் அதிகமாகுது. உங்களுக்கு டைம் அதிகமாகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் பிடிஎஃப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வேண்டாம், நான் முன்னாடியே நல்லா படிச்சுட்டேன், எனக்கு கண்டென்ட் எல்லாம் தெரியும், ஒரு டெஸ்ட்டு மட்டும் நான் போட்டு பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், எனக்கு இதை பார்த்தா கொஞ்சம் மனசில் பதிகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? எதுவுமே கம்பல்ஷன் கிடையாதுங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கறத யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வீடியோவும் பார்க்கணும், பிடிஎஃப்பும் பார்க்கணும் அப்படின்னு யாருமே கம்பல் பண்ணலை இல்லை. புரிஞ்சுதுங்களா? பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் பதியும். அதுக்காக தான் அவ்வளோ தூரம் சொல்கிறது. புரிஞ்சுதுங்களா? நல்லா படிங்க. இனி ஜாகிரஃபியில் என்னதுங்க 6th 7th லெசன் இருக்குது 10th ஜாகிரஃபியில். அப்புறம் 6th to 9th ஜாகிரஃபி ஒரு ஓவராலாக ஒரு டெஸ்ட் இருக்கும். 2 டெஸ்ட்டு தான் இருக்குது. அதற்கு பிறகு நீங்கள் ஃபுல்லாக ரிவைஸ் தான் பண்ண போகிறீங்க. நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். எக்காரணத்தை கொண்டு எக்ஸாமை விட்டுறாதீங்க. நல்லா சந்தோஷமாக படிங்க. ஓகேங்களா? நல்லதாகவே இருக்குங்க. ஓகேங்களா? நம்ம வந்து நீங்கள் இதுக்காக எவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கீங்க. இது வரைக்கும் வந்து நீங்கள் உயிர்நாடி 5 வரைக்கும் வந்துட்டீங்க. உயிர்நாடி 5ல் இன்னும் 2 டெஸ்ட் லைவ் டெஸ்ட் இருக்குது. அது இது வரைக்கும் நீங்கள் வந்ததே பெரிய ஒரு என்ன சொல்லலாம் அப்படின்னா பெரிய ஒரு இது தான். ஏன்னா எவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் தான் நம்ம இது வந்திருப்போம். ஈஸியால் நம்ம ஒரு நாள் படிக்கணும்னு நினச்சா அன்றைக்கி உட்காந்து அன்றைக்கில் படிச்சிருவில் முடியவே முடியாது. எல்லோரும் சொல்லலாம். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் வந்திருக்கிறதே பெரிய விஷயம் நான் சொல்கிறேன். எப்படியோ முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல, 100% இல்லைனாலும் ஒரு 50% அது படிச்சுட்டு வந்திருப்பீங்களே இது வரைக்கும். இனி என்ன 2 டெஸ்ட் லைவ் டெஸ்ட் இருக்கும், அது முடிஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் ஃபுல் டெஸ்ட் எழுதுவீங்க. அவ்வளோதான். இது வரைக்கும் வந்ததே ஒரு பெரிய சாதனை தான். அப்படியே ரிவைஸ் மட்டும் பண்ணணும். அதுக்கு மட்டும் இனிமேல் கொஞ்சம் டைமை வந்து அதிகமாக போட்டு படிங்க. உங்களுக்கு லைவ் டெஸ்ட் டைம் அதிகமாகும் பொழுது நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா பிடிஎஃப் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சார் கொடுக்குறாருல அந்த பிடிஎஃப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுதுங்களா? ஆனால் பாருங்க, அந்த டெஸ்ட் எழுதி பாருங்கள், பார்க்காம போயிடாதீங்க. ஏதோ ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு வீடியோ கேட்கலாம். தாராளமாக ஒர்க் பண்ணிகிட்டே நீங்கள் வீடியோ கேட்கலாம். நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க. நாங்கள் வீடியோ வந்து ஒர்க் பண்ணிகிட்டே தான் கேட்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்க. அப்படி கூட நீங்கள் பண்ணலாம்ல. ஏன் அதுக்கு தனியாக வந்து உட்காந்து ஃபுல் அப்படி பண்ணணுன்ட்டு இல்லை, ஒர்க் பண்ணிகிட்டே கேளுங்க, மனசில் அதுவோ பதிஞ்சு போயிடும். புரிஞ்சுதுங்களா? நமக்கு இருக்கக்கூடிய சோர்ஸை நம்ம எப்படி வேணாலும் நமக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் பழகிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.